பாடோமா, இதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்கிறவர். ஹல்லேலூயா. Thank you Jesus. இதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பிடும் தெய்வமே. பாடுவோமா, எங்க மத்தியில் இதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பிடும் தெய்வமே. பாடுவோமா, உமக்கு உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே. பாடுமா, உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடன் உம்மை தொழுகிறோம் பா, உம்மை தொழுகிறோம் இயேசுவே. எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடு என்றும் வாசம் செய். கேட்போமா, எங்க மத்தியில உள்ளாவுங்க, எங்களோட என்றும் வாசம் செய்யுங்கப்பா. அது போதும் ஏசப்பா, எங்களோடு என்றும் வாசம் சொல்லுவோமா. எங்கள் மத்தியில் எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடு என்றும் வாசம் செய்யும். எங்கள் நடுவினில் உலாவிடும் எங்களோடு என்றும் வாசம் செய்யும். இதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பிடும் தெய்வமே. இதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பிடும் தெய்வமே. உமக்கு உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. எல்லாம் எழுப்பி நின்ற கைகளை உயர்த்தி அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் எங்கள் மத்தியில் எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடு என்றும் வாசம் செய்யும். கண்களை மூடி நம்ம அப்பாக்கு நேராய் கைகளை உயர்த்தி எங்க மத்தியில வாசம் செய்யுங்கப்பா, எங்களோடு என்றும் வாசம் செய்யுங்கப்பா. ஆமென். எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடு என்றும் வாசம் செய்யும். எங்கள் நடுவினில் உலாவிடும் எங்களோடு என்றும் வாசம் செய்யும். எங்கள் மத்தியில்
எங்க மத்தியில வாசம் செய்கிற தேவன். ஹல்லேலூயா. நம்ம மத்தியில வாஞ்சையாய், ஹல்லேலூயா, நம்ம மத்தியில இருக்கணும்னு ஆசையாய் நமக்காக வருகிற தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Jesus. அவரை பார்த்து சொல்லுவோமா, I love you Jesus. சொல்லுங்க, வாயை திறந்து I love you Jesus சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, I love you Jesus. நான் உங்களை நேசிக்கிறேன் ஏசப்பா, நான் உங்களை நேசிக்கிறேன் ஏசப்பா. I love you Jesus. I love you Jesus. Amen. Thank you Jesus. எவ்வளவாய் நம்ம மீது அன்பு வைத்திருக்கிற தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம அன்பு கூறணும். எப்படி? இன்னும் அதிகமாய். ஹல்லேலூயா. இன்னும் 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 அதிகமாய் நம்ம அன்பு கூறணும். ஆமென். ஏன்னா தன்னுடைய கடைசி ரத்தம் வரைக்கும் நமக்காக தந்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படி தந்த ஏசப்பாக்கு நம்ம எவ்வளோ லவ் நம்ம கொடுத்தாலும் போதாது, நம்ம எவ்வளோ சோத்திரங்கள் கொடுத்தாலும் போதாது, நம்ம எவ்வளோ நன்றிகள் கொடுத்தாலும் போதாது. ஏன்னா அவ்வளோ அன்பாய், எபினேசராய், நம்மளுடைய ஹல்லேலூயா எல் ரோஹியாய், நம்முடைய யெகோவா ராஃபாவாய், யெகோவா ஷாலோமாய், யெகோவா ரூவாவாய் இருந்து நம்மளை வழி நடத்தி கொண்டு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன், நம்மளாம் ஏமாத்துறோம். ஆமென். நம்மளாம் ஏமாத்துறோம். ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் இருக்கிற இவ்வளோ மக்கள் மீது நம்ம ஒரு டாட் தான். அவருடைய பாம்ஸில் நம்மளை என்கிரேவ் பண்ணி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாடுவோமா, அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய். தேங்க்யூ ஜீசஸ். அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 இயேசுவே, ஆராதனை 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 ஆராதனை. எபினேசரே, இதுவரையில் எனக்கு உதவி செஞ்சீங்களே, நன்றி அப்பா என்று பாடுவோமா. எபினேசரே, எபினேசரே, இதுவரையில் உதவி நீரே. எபினேசரே, எபினேசரே, இதுவரை உதவினீங்களே அப்பா, நன்றி. உதவி நீரே, இதுவரையில் உதவி நீரே அப்பா, இதுவரையில் உதவி நீரே. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன். சொல்லுவோமா, முழு பலத்தோடு. ஆமென். இருதயத்தின் ஆழத்துல இருந்து சொல்லுவோமா, ஆராதனை 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 இயேசுவே, ஆராதனை 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 ஆராதனை. எல் ரோஹி, எல் ரோஹி, என்னை கண்டீரே நன்றி ஐயா. எல் ரோஹி, என்னை கண்டீங்களேப்பா. ஆமென். கண்டீரே நன்றி ஐயா, என்னை கண்டீரே நன்றி ஐயா, என்னை கண்டீரே நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 இயேசுவே, ஆராதனை ஆராதனை
கூறுவேன், இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய் உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன். Yes, Jesus. முழு பலத்தோடு அன்பு கூறுவேன், ஆராதனை 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 இயேசையா, ஆராதனை 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 இயேசையா, ஆராதனை 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 இயேசையா, ஆராதனை 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 ஆராதனை. கைகளை உயர்த்தி சொல்லுமா, ஆராதனை 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 ஆராதனை. ஹல்லேலூயா. நம்ம வாய்களை விரிவாய் திறந்து நம்ம அப்பாவை பார்த்து, ஹல்லேலூயா, வேற எந்த டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாமல் நம்ம அப்பாவோட முகத்தை பார்த்து அன்பு கூறுவேன், இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய் அன்பு கூறுவேன், இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய் உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன், ஆராதனை Thank you, Jesus. இயேசுவே, ஆராதனை 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 ஆராதனை. Hallelujah, hallelujah, amen. Hallelujah, hallelujah, amen. Hallelujah, hallelujah, amen. Hallelujah, hallelujah, amen. வானாதி வானங்கள் கொள்ளாதவரே, வார்த்தையால் வர்ணிக்க கூடாதவரே, வானாதி வானங்கள் கொல்லா பாடுவோமா, வார்த்தையால் வர்ணிக்க கூடாதவர் ஷஹலரதலரதகபா. ஓயாமல் உம் புகழை நான் பாடுவேன், இன்றுமே என்றுமே என்றென்றுமே. Hallelujah, hallelujah, amen. Hallelujah, hallelujah, amen. Hallelujah, hallelujah, amen. Hallelujah, hallelujah,
விலகாத பிரியாத சமூகத்தை நாட. ஓ ராபாலா ராதா ஷெஹேலோ ரோதோ, அதுதானே அப்பா நிரந்தர சுதந்திரம் ஆண்டவரே. அப்பா உம்மை துதிக்கிறோம். எங்களுக்கு வேற ஒன்றும் வேண்டாம்ப்பா, எங்களுக்கு வேற ஒன்றும் வேணாம்ப்பா. உம்முடைய சமூகமே எங்களுக்கு நிரந்தர சுதந்திரமே. அப்பா உம்மையே நாடி தேடி ஓ ரபலரா ஷெஹலோரோ உம்முடைய பாதத்தை பிடித்து கொண்டு ஓ ரபலரே தேகபா பாபா, நீங்க மாத்திரம் எங்களுக்கு போதும் ஆண்டவரே. உம்முடைய சமூகம் மாத்திரம் போதும் ஆண்டவரே. ஓ ரபலரா தகபா ஷெஹலோரோ தோலோரோ தோலோரோ தகபா பாபா. Thank you Jesus. உம்முடைய சமூகம் போதும் ஆண்டவரே. உம்முடைய கிருபை போதும் ஆண்டவரே. உம்முடைய வழி நடத்துதல் போதும் ஆண்டவரே. உம்முடைய அன்பு போதும் ஆண்டவரே. நீங்களே எங்களோட நிரந்தரம் ஆண்டவரே. இந்த உலகம் இல்லை ஆண்டவரே. ஓ ரபா ஷெஹலோரோ தோலோரோ தகபா பாபா 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 பாபா. ஓ ரிபலா ரதா 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 கபா பாபா 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 பாபா. ஓ ரிபலா ரதா 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 கபா பாபா பாபா. அவர் மாத்திரம்தான் உங்க நிரந்தரம், அவர் மாத்திரம்தான் உங்க சுதந்திரம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. நம்மளை விட்டு பிரியாதவர், நம்மளை விட்டு விலகாதவர். அவருடைய கிருபைகள் நம்மளை நாள்தோறும் தாங்குகிறதா இருக்கிறதுனால ஹalleluya நம்ம கண்களை ஏசப்பாக்கு நேராய் ஏறெடுத்து ஹalleluya ஹalleluya ஆமென். ஹalleluya ஹalleluya ஆமென். ஹalleluya ஹalleluya ஆமென். ஹalleluya ஹalleluya ஆமென். ஹalleluya ஹalலே. பாடுங்க வாய்களை திறந்து. Thank you Jesus. Hallelujah hallelujah amen. Hallelujah hallelujah amen. Hallelujah hallelujah amen. Thank you Jesus. உடைய மகிமை நிறைந்த கிருபை நிறைந்த பிரசன்னம் ஆண்டவரே, இந்த காலை வேளையிலும் இந்த அன்பு பிள்ளைகளை உடைய பிரசன்னத்தினாலே கர்த்தர் மூடி இருக்கிற உடைய அன்புக்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து ஆண்டவரே உடைய பிரசன்னம் எங்களை வழி நடத்தி அருள வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். உம்முடைய கிருபைக்கு ஒப்பு கொடுக்கிறோம், கர்த்தருடைய கிருபை கற்பனைக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பானா. அவருடைய நாமத்தின் அடைக்கலத்துக்குள்ளே வந்துட்டோமானா, அவருடைய கிருபையின் சட்டைகளுக்குள்ளே நம்ம வந்து விட்டோமானா, நமக்கு ஆண்டவர் எல்லா சுக நல்ல பலனை ஆண்டவர் தர நல்லவராயிருக்கிறார். பிள்ளைங்கள்லாம் வேதத்தை கைகளில் எடுத்து வைத்து கொள்ளுவீங்களா? இந்த மாதத்திலும் ஆண்டவர் நமக்கு கொடுத்த வேத வாக்குத்தத்த வசனத்தை எடுத்து வைத்து கொள்ளுவோம். அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியர் பட்டணத்தாருக்கு எழுதின 2வது நிருபம் 12வது அதிகாரம் 9வது வேத வசனம். 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 12வது அதிகாரம் 9வது வேத வசனத்தை கரங்களில் எடுத்து வைத்துக் கொள்ளுங்க. யாராவது ஒருவர் சத்தத்தை உயர்த்தி வாசிக்குங்க. அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என்மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். ஆமென். அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என்மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வசனத்தின் முன்பகுதியில் பார்த்தீங்கன்னா, அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு
அவருடைய மேன்மை குறித்து அவர் பெருமை பாராட்டாதபடிக்கு ஆண்டவர் என்ன செஞ்சாராம், அவருடைய முதுகில் ஒரு முள்ளு போல ஒரு காரியத்தை வைத்து விட்டாராம். ஸோ அதற்கு முந்தின வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது அப்படி சொல்லப்பட்டு இருக்கிறது, ஆண்டவருடைய அந்த முள் என்னுடைய முதுகில் இருக்கிறது என்று சொல்லி. ஸோ அவர் மேன்மை பாராட்டக்கூடாது, கிறிஸ்துவின் சிலுவையை மாத்திரமே மேன்மை பாராட்ட வேண்டும் என்று கர்த்தர் நினைத்தபடியினால இவர் ஒருபோதும் அப்போஸ்தலனாகிய பவுல் ஒருபோதும் தன்னை குறித்தோ கர்த்தர் தனக்கு கொடுத்த ஊழியத்தின் வரங்களை குறித்தோ அவரை கொண்டு நடத்துகிற அற்புத அடையாளங்களை கொண்டோ அவர் ஒருபோதும் பெருமையிலே போய்விடக்கூடாது என்பதற்காக தேவன் இந்த பவுலை அற்புதமாய் அதிசயமாய் சந்தித்தபடியினால அந்த பவுலிடத்திற்கு ஒரு காரியத்தை வைக்கிறார். அதில் சொல்லப்பட்டு இருக்கிற வார்த்தை 7வது வசனம், அன்றியும் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவைகளுக்குரிய மேன்மையின் நிமித்தம் நான் என்னை உயர்த்தாதபடிக்கு என் மாம்சத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என் மாம்சத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லுகிறார். என்னை நான் உயர்த்தாதபடிக்கு அதை என்னை கொட்டும் சாத்தானுடைய தூதுவனாய் இருக்கிறது. என்னை நான் உயர்த்தாதபடிக்கு அது என்னை குட்டும் சாத்தானுடைய தூதனாய் இருக்கிறது என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். ஏன் அப்படி சொன்னார்னா, இந்த அப்போஸ்தலனாகிய பவுலுக்குள்ள அவர் ரொம்ப மிகுந்த செல்வந்தர், நல்லா படித்தவர், வேதத்தில் பிரமாணங்கள் எல்லாம் அதிகமாய் கற்றுக்கொண்டவர், தேவனுக்காக அதாவது பக்தி வைராக்கியத்தில் சபைக்காக அந்த பக்தி வைராக்கியத்தில் உறுதியாக இருந்தவர். அப்படிப்பட்ட அந்த பவுலை கர்த்தர் சந்தித்து தம்முடைய அன்பை வெளிப்படுத்தும் பொழுது அவருக்குள்ள இருக்கிற எல்லா மேன்மைகளும் அது ஒன்றும் இல்லை என்பதை அந்த பவுல் அதிகமாய் உணர்ந்து கொண்டார். அதனால தான் அந்த 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 7வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தையின்படி, அன்றியும் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவைகளுக்குரிய மேன்மை நிமித்தம், ஏன்னா அநேக காரியங்களை, அநேக அற்புதங்களை, அநேக வல்லமைகளை இந்த பவுலுக்கு கர்த்தர் கொடுத்திருந்தார். அவர் என்ன செஞ்சாலும் அதில் ஒரு அற்புதம் அடையாளம் உறுதிப்படுத்தி கொண்டே இருந்தது. அவரால் அநேக சபைகள் கட்டப்பட்டது, அநேகர் விடுதலை ஆனார்கள், அநேகர் சுகம் அடைந்தார்கள். அவரை கண்டு அநேகர் இவர்களோடு கர்த்தர் இருக்கிறார் என்று சொல்லி பயந்தார்கள். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு உயர்வான இடத்துல வைத்த அந்த பவுலுக்குள்ள எந்த விதமான பெருமையும் வந்துடக்கூடாது, மேட்டின்மையான காரியங்களும் வந்துடக்கூடாது என்பதற்காக அவரே சொல்லுகிறார், வெளிப்படுத்தப்பட்டவைகளுக்குரிய மேன்மை நிமித்தம். அப்போ அப்படின்னா என்ன அர்த்தம்? வேதத்தை குறித்து, கிறிஸ்துவை குறித்து, கிறிஸ்துவுடைய அன்பின் ஆழங்களை குறித்து அதிகமாய் அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு கர்த்தர் என்ன செஞ்சிருந்தார்? வெளிப்படுத்தி இருந்தார். அந்த வெளிப்படுத்துதலின் நிமித்தமாய் நான் அப்போ மேன்மை வெளிப்படுத்தப்பட்டவைகளுக்குரிய மேன்மை நிமித்தமாய் நான் என்னை உயர்த்தாதபடிக்கு, அதனால எனக்கு எல்லாம் தெரியும், கிறிஸ்துவ தெரியும், அவருடைய வல்லமையை தெரியும், அன்பை தெரியும், ஆழம் தெரியும், உயரம் தெரியும், அகலம் தெரியும், நீளம் தெரியும் என்று சொல்லி எதையுமே அவர் சொல்லக்கூடாது என்பதற்காக பாருங்க, அநேக நேரங்களில் கர்த்தரும் நம்முடைய வாழ்க்கையில் எதிர்பார்க்கிற ஒரு காரியம் அதுதான். நாம் என்ன நினைக்கிறோம், நமக்கு ஒரு நன்மைகள் நடந்துருச்சுன்னா அந்த நன்மைகள் ஆண்டவர் செய்தார் என்று நம்ம அநேகரிடத்தில் நம்ம சாட்சி சொல்லுகிறோம். அதே சமயத்தில் நன்மை செய்யாத நேரத்தில் நம்ம என்ன செய்ய முடியலை, நம்மளால் அந்த சாட்சியை சொல்ல முடியலை. ஆண்டவர் நன்மையும் தீமையும் நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அது வந்து போகிற ஒரு காரியமாய் கர்த்தர் வைத்திருக்கிறார். நன்மைகள் வரும் பொழுது நம்ம கர்த்தரை எப்படியாக பின்பற்றுகிறோம், அவரை ஆராதிக்கிறோம், அவருடைய வழிகளில் நடக்கிறோம், அவரை எவ்வளவாய் தேடுகிறோம், அவரை எவ்வளவாய் நேசிக்கிறோம் என்பதை அறிந்து கொள்ளும்படி தான் அந்த காரியம். தீமையான நேரத்திலும் நம்ம எந்த அளவுக்கு ஆண்டவரை தேடிக்கொண்டிருக்கிறோம், இன்னும் அதிகமாக தேடுறோமா, இல்லை சோர்ந்து போயிட்டோமா, இல்லை அதை விட்டு நம்ம தூர போயிட்டோமா, தேடி தேடி நமக்கு நன்மை கிடைக்கலன்னு சொல்லிட்டு அவரை விட்டு பின்வாங்கி போயிட்டோமா என்பதை கவனிப்பதற்காகவே, நம்மை சோதிப்பதற்காகவே ஆண்டவர் இந்த காரியங்களை அனுப்புகிறார். அதனால தான் பவுல் அப்படி சொல்லுகிறார், எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவைகளுக்குரிய மேன்மை நிமித்தம் நான் என்னை உயர்த்தாதபடிக்கு. என்னைக்குமே நான் உயரவ இல்லை, நான் கிறிஸ்து தான், என்னில் வெளிப்படுகிற கிறிஸ்து தான், என்னை சந்தித்த கிறிஸ்து தான், என்னை
என்னை ரட்சித்து என்னை அவருடைய ஊழியத்தை செய்யும்படி என்னை தேடி வந்து என் பெயர் சொல்லி அழைத்த அந்த கிறிஸ்துவைத்தான் நான் சொல்ல வேண்டும் என்ற ஒரு உறுதியான அன்பு இந்த அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு இருந்தது. அது ஒரு நாள் அது மேன்மையாய் போயிட விடாதபடி, அதை பெருமையாய் போய் விடாதபடிக்கு அவர் சொல்லுகிற எனக்கு எல்லா காரியத்தையும் கர்த்தர் எனக்கு வெளிப்படுத்தினாலும் அதனாலே நான் மேன்மை அடைந்து பெருமைக்குள்ளே போகாதபடி என் மாம்சத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருந்தது. என் மாம்சத்தில் எனக்கு ஒரு முள் கொடுக்கப்பட்டிருந்தது. அது என்னை உயர்த்தாதபடிக்கு அதை என்னை குட்டும் சாத்தானுடைய தூதனாக இருக்கிறது. அப்போ மாம்சத்தில் கொடுத்த அந்த பலவீனம் என்ன செஞ்சதான் ஒவ்வொரு நாளும் அவருக்கு குத்துகிறதை போல இருந்தது. அப்போது அந்த குத்துற நேரமெல்லாம் ஆண்டவருக்குள்ள அவர் தன்னை தாழ்த்தி கொண்டார். ஒரு நாளும் தன்னை மேன்மைப்படுத்தாதபடி, ஒரு நாளும் தன்னை உயர்த்தாதபடிக்கு அந்த முள் அவனுடைய மாம்சத்தில் இருந்தபடியினால அவன் எப்பொழுதும் கிறிஸ்து பெருகணும், கிறிஸ்து வளரணும், கிறிஸ்துவின் சுவிசேஷம் அதிகமாய் சொல்லப்படணும், கிறிஸ்துவுக்காக நான் எல்லாத்தையும் நான் நஷ்டமென கருதணும் என்று சொல்லி அவர் தன்னை அப்படியாக ஒப்பு கொடுத்ததுக்கு காரணம் என்ன தெரியுமா? அவனுடைய மாம்சத்தில் தேவன் கொடுத்த அந்த ஒரு முள் தான். அந்த முள் அவரை குத்த இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய காரியங்கள் அநேக கிருபைகளை ஆண்டவர் தந்திருக்கிறார். ஏதோ ஒரு காரியத்தில், ஏதோ ஒரு நேரத்தில், ஏதோ ஒரு சூழ்நிலையில் நம்முடைய செபத்தையோ நம்முடைய விண்ணப்பத்தையோ நாம் விரும்புகிறதையோ நாம் கேட்டதையோ ஆண்டவர் கொடுக்காமல் இருந்தால் நமக்கு நம்முடைய சூழ்நிலை நாம் எப்படி இருக்கிறோம் நம்ம நிதானித்து பார்ப்போம். கர்த்தர் இந்த நேரத்திலும் நம்மளோடு பேசி கொண்டு இருக்கிறார். ஏன்னா அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், என் மாம்சத்தில் அந்த ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்குது, அதை நான் உயர்த்தாதபடிக்கு, அதை கூட நான் எனக்குள்ள முள் இருக்குன்னு சொல்லாதபடிக்கு, அதை குறித்தும் நான் பேசாதபடிக்கு அது என்னை கொட்டுகிற சாத்தானுடைய கிரியைகளாய் தூதனாய் இருக்கிறது என்று சொல்லுகிறார். பாருங்க, அப்படி சொல்லி அதையும் கூட அவரால் தாங்க முடியல. அந்த பிரச்சனையை, அந்த முள்ள அவரால் தாங்க முடியல. அந்த சரீரத்தின் வேதனைகள் பாடுகளை அப்போஸ்தலனாகிய பவுலால் தாங்க முடியல. அதற்கு பின்பதாக அதற்கு கீழே உள்ள வசனத்தில் அவர் என்ன செஞ்சாராம்? 3 முறை தேவனிடத்தில் இந்த முள் என் சரீரத்தின் பலவீனத்தை என் சரீரத்தில் இந்த பலவீனத்தை என்னை விட்டு நீங்கட்டும்னு சொல்லி 3 முறை செவித்தாராம். அதற்கு தான் ஆண்டவர் என்ன சொன்னாராம்? என் கிருபை உனக்கு போதும், இருக்கிற பிரச்சனை அப்படியே இருக்கட்டும், ஆனாலும் என் கிருபை உனக்கு போதும் என்று ஆண்டவர் அப்போஸ்தலனாகிய பவுலை பார்த்து சொல்லுகிறார். இன்றைக்கும் தேவனுடைய வார்த்தையை கேட்குற தேவ ஜனங்கள், பிள்ளைகளாக இருக்கிற நீங்கள் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் பேசுகிற உங்கள் பிரச்சனை, உங்கள் போராட்டம், நீங்கள் சந்தித்து மேற்கொள்ள முடியாதபடி காணப்படுகிற காரியங்கள், உங்களுக்கு எதிராக காணப்படுகிற சேலஞ்சு, இது எல்லாம் அப்படியே இருக்கா? அது அப்படியே இருக்கட்டும். ஒவ்வொரு நாளும் கடந்து போக கர்த்தர் நமக்கு கிருபை தராரா? அதற்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. அந்த பிரச்சனையும் மாறலை, அந்த காரியமும் மாறலை, அது நம்மளை விட்டு போகவும் இல்லை, அதை கொண்டு நம்ம மேற்கொள்ளவும் முடியலை, அதை ஜெயிக்கவும் முடியலை. அப்படிப்பட்ட காரியங்கள் உங்கள் வாழ்க்கையிலே காணப்படுமானால் இந்த அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு ஆண்டவர் 3 முறை செபித்தோம். அந்த செபத்தை கேட்கிற தேவன் அவர் என்ன சொன்னார்? என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்திலே என் பலன் அது பரிபூர்ணமாய் இருக்கும். ஏன்னா அந்த கிருபைக்குள்ள ஒரு பலம் இருக்கிறது. ஹல்லேலூயா. அந்த பலம் நமக்குள்ளே வந்துட்டா போதும், அது நமக்கு என்ன செய்யும்? பெரிய சரீரத்தில், ஆத்மாவில் நல்ல பலனை தரும் என்று சொல்லி இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் உணர்ந்து கொண்டார். அப்போ ஆண்டவருடைய வாக்கு தத்தம் இந்த மாதத்தில் நமக்கு கொடுத்திருக்கா? 9 மாத அளவும் நீங்கள் சந்தித்து வந்த காரியங்கள், பிரச்சனைகள், சூழ்நிலைகள் எல்லாம் அப்படியே இருக்கா? 10வது மாதத்தில் ஆண்டவர் உங்களுக்கு சபைக்கும் எனக்கும் கொடுத்திருக்கிற அந்த வாக்கு தத்தத்தை ஒவ்வொரு நாளும் சொல்லுவோம். ஆண்டவரே உம்முடைய கிருபை எனக்கு போதும், ஆண்டவரே இந்த சூழ்நிலை மாறினாலும் பரவாயில்ல, ஆண்டவரே உம்முடைய கிருபை எனக்கு போதும், இந்த காரியங்கள் நடக்கலனாலும் பரவாயில்ல ஆண்டவரே, எனக்கு உம்முடைய கிருபை போதும், இந்த பலவீனம் என்னை விட்டு போகலனாலும் பரவாயில்ல ஆண்டவரே, உம்முடைய கிருபை எனக்கு போதும் என்று சொல்லி நீங்க கேட்க 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 நாளுக்கு நாள், டே பை டே கர்த்தருடைய கிருபையை அதிகமாய் உணர ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்வார். ஹல்லேலூயா. எனக்கு தெரிந்த ஒரு அருமையான சகோதரிக்கு பெரிய பலவீனம் யூட்ரஸில். அப்போது அவங்க ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் ரொம்ப நேசிக்கிறவங்க, ரொம்ப
ரொம்ப ஆண்டவரை ஆராதிக்கிறவங்க, அளவில்லாத அன்பு ஆண்டவர் மேலே வைக்கிறவங்க, ஆண்டவருக்காக எதையும் செய்கிற அப்படிப்பட்ட மனதுள்ள அந்த சகோதரிக்கு ஒரு பிரச்சனை யூட்ரஸில் வந்த உடனே அவங்க சொன்னாங்க, சிஸ்டர் எனக்கு ஏன் இந்த காரியங்கள் நடந்ததுன்னு எனக்கு தெரியலை அப்படின்னு சொன்னாங்க. அப்போது இந்த வசனம் நமக்கு இந்த மாதத்தில் கொடுக்கறதுக்கு முன்னாடியே நம்ம அதிகமாக இந்த கிருபையை பற்றி நம்ம வாசிக்கிறோம், கேட்குறோம், படிக்கிறோம். எல்லா நேரத்துலையும் இப்படி அவங்களுக்கு ஆறுதல் கொடுக்கறதுக்கு நான் ஒரு வார்த்தை சொன்னேன், ஆண்டவருடைய கிருபை உங்களை கடந்து போக பண்ணும் அப்படின்னு சொன்னேன். ஆண்டவருடைய கிருபை இந்த சூழ்நிலையில், இந்த வியாதியிலிருந்து, பலவீனத்திலிருந்து எல்லாத்துலேயும் கடந்து போக பண்ணும் அப்படின்னு சொன்னேன். அப்போ அதை அவங்க பிடிச்சிக்கிட்டாங்க அந்த வார்த்தையை. ஆண்டவர் எனக்கு இதிலிருந்து கடந்து போக கர்த்தர் எனக்கு கிருபை தருவார். இன்னைக்கு அருமையான அக்கா வின்சியக்கா கேம்ஸ் நடத்தும் போது ஒரு வார்த்தை சொன்னாங்க இல்லையா, ஒரு அடையாளத்தை நீங்கள் கேளுங்க, அந்த அடையாளம் தான் கடந்து போகிற காரியங்கள். அப்போது அந்த சிஸ்டர்கிட்ட நான் சொன்ன உடனே அந்த சகோதரி சொன்னாங்க, ஆண்டவரே என்னுடைய வயிற்றில் இருக்கிற அந்த பிரச்சனையை காட்டிலும் நீர் பெரியவராக இருக்கிறீர், உம்முடைய கிருபை பெரிதாக இருக்கிறது, உம்முடைய இரக்கம் எனக்கு அதிகமாய் காணப்படுகிறது, இந்த பிரச்சனையே மாறலைனா கூட நீர் என்னோடு இருப்பதுனால உமக்கு ஸ்தோத்திரம், என்னை அபிஷேகம் பண்ணினதுனாலே ஸ்தோத்திரம், என்னை ரட்சித்ததுனாலே ஸ்தோத்திரம், உம்முடைய கிருபையின் மேலே கிருபையை பெற்றுக்கொள்ளும்படி எனக்கு அனுதினமும் நீர் பாராட்டுகிற இரக்கத்திற்காக ஸ்தோத்திரன்னு சொல்லி துதி பலிகளையும் ஸ்தோத்திர பலிகளையும் அதிகமாக ஏறெடுத்தாங்க. நடந்தது என்ன தெரியுமா? பிரச்சனை மாறணும்னு அவங்க ஒரு நாளும் செபிக்கவே இல்லை. கர்த்தரை துதிச்சுக்கிட்டே இருந்தாங்க, கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. விசுவாசத்தோடு கர்த்தருக்கு நன்றி நிறைந்த இருதயத்தோடு எல்லாம் நடந்து முடிந்ததாகவே எண்ணி அவங்க கர்த்தரை மகிமைப்படுத்தி கொண்டு இருந்தாங்க. அடுத்த 6 மாதம் கழித்து அவங்க போகும்போது அந்த யூட்ரஸில் ஒரு பிரச்சனையும் இல்லை என்று சொல்லி ரிசல்ட் வந்துருச்சு. ஹல்லேலூயா. ஏன் எப்படி முடிந்தது? தேவன் ஒவ்வொருவரையும் சந்திக்க அவர் நல்லவராக இருக்கிறார். அவர் கிருபையை சார்ந்து கொள்ளுகிற ஒருவரையும் ஒரு நாளும் ஆண்டவர் விட்டு விலகவே மாட்டார். ஹல்லேலூயா. மலைகள்னாலும் விலகி போகும், பர்வதங்களும் நிலை பெயர்ந்து போகும், ஆனால் ஆண்டவருடைய கிருபையோ நித்தம் நித்தம் நம்மை நடத்துகிற ஒரு கிருபையாக இருக்கிறது. ஹல்லேலூயா. ஸோ இந்த 10வது மாதத்திலும் தேவன் நமக்கு கொடுத்த இந்த வாக்கு தத்தத்தை உறுதியாக பிடிச்சு கொள்ளுங்க. படிக்கிற பிள்ளைங்க நீங்கள் பிடிச்சு கொள்ளுங்க அந்த வார்த்தையை. ஆண்டவரே உம்முடைய கிரேஸ் எனக்கு சஃபிஷியண்ட்டாக இருக்கட்டும் ஆண்டவரே, அது எனக்கு போதும் ஆண்டவரே, என்னுடைய ஞானம் வளர, எனக்குள்ளே இருக்கிற திறமைகள் வளர, நான் இந்த எக்ஸாமில் நல்ல மதிப்பெண்களை எடுக்க உம்முடைய கிருபை எனக்கு போதும். வேலை செய்கிற பிள்ளைங்க சொல்லுங்கள், எனக்கு கொடுத்த அந்த ப்ராஜெக்டில் ஆண்டவரே நான் நல்லதனமாக நான் நன்றாய் செய்து முடிக்க உம்முடைய கிருபை ஞானம் எனக்கு வேணும் ஆண்டவரே, பலன் சுகம் ஆரோக்கியம் எனக்கு தாங்கப்பா என்று சொல்லி வசனத்தை வைத்தே நீங்கள் ஸ்தோத்திரம் பண்ணி பாருங்க. கர்த்தர் அந்த சகோதரியுடைய ஸ்தோத்திர ஜெபத்தை கேட்டு அவர்களுக்கு அற்புதம் செய்தவர் இன்றும் ஜீவிக்கிறபடியினாலே கர்த்தர் உங்களுக்கும் அற்புதம் செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போது பலவீன நேரத்தில் ஆண்டவருடைய கிருபை என்ன செய்கிறதா? நம்மை தாங்குகிறது. இந்த நாளிலும் செய்தியின் தலைப்பு, தேவ கிருபை தேவ பலனை தரும். தேவ கிருபை தேவனுடைய பலனை தருகிறதா இருக்கிறது. ஸோ தேவ கிருபையை சார்ந்து கொண்டோமானால் தேவனுடைய பலனையும் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். கிருபையை குறித்து வேதங்களில் அநேக இடங்களில் அந்த வார்த்தை கிருபை என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதில் தாவீது இந்த கிருபையில் மிக மிக அதிகமான கிருபையை பெற்ற தாவீது ராஜா. அவர் சொல்லுகிறார், அந்த கிருபையை எப்படிப்பட்டதாக இருக்கிறதா? சங்கீதம் 32வது சங்கீதம் 10வது வேத வசனத்தில், கர்த்தரை நம்பி இருக்கிறவனையோ கிருபை என்ன செய்யுமா? சூழ்ந்து கொள்ளுமா. அப்போ ஆண்டவரை மாத்திரம் நம்ம நம்பி இருக்கணும், மனுஷனை அல்லங்க. குடும்பத்தில் எந்த காரியத்திலும் மனுஷன் அல்ல, கர்த்தரை, நம்மை உண்டாக்கினவரை, நமக்காக யாவையும் செய்து முடித்தவரை, நமக்காக ஒவ்வொரு காரியத்திலும் பார்த்து பார்த்து நேர்த்தியாய் உண்டாக்கின அந்த ஆண்டவரை நீங்களும் நானும் விசுவாசித்து அவரை நம்பி இருந்தால் அவருடைய கிருபை என்ன செய்கிறதா? நம்மளை சூழ்ந்து காணப்படுகிறதா. அதாவது நம்மளை சுற்றிலும் ஒரு வட்டத்தை போல நமக்கு இருந்து நம்மளை பாதுகாக்கிறது. அப்போ கர்த்தரை நாம் என்ன செய்யணும்? நம்பி இருக்கணும். தாவீதுடைய அநேக நாட்களில் அவருடைய வாழ்க்கையில் அவர் கர்த்தரை மாத்திரமே நம்பி இருந்தார். அதனால அந்த கிருபை சூழ்ந்து கொண்டதை அவர் உணர்ந்து கொண்டார். அது மாத்திரம் இல்லை, சங்கீதம்
119வது சங்கீதத்தில் 124வது வசனத்தில் இப்படியா சொல்லப்பட்டிருக்கிறது, அவருடைய கிருபை என்ன செய்கிறதாம், ஒவ்வொரு நாளும் நடத்துகிற கிருபையாய், போதிக்கிற கிருபையாய் இருக்கிறதாம். அந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கு 119 124வது வசனம். உமது அடியேனை உமது கிருபையின்படியே நடத்தி உமது பிரமாணங்களை எனக்கு போதியும். உமது அடியேனை, அங்கு தாவீது சொல்லுகிறார், உமது அடியேனை உமது கிருபையின்படியே நடத்தி உமது பிரமாணங்களை எனக்கு போதியும். அப்போ அந்த வசனத்தில் நம்ம அறிந்து கொள்ளுகிற காரியம் என்னன்னா, நம்மை நடத்துகிற ஒரு கிருபை வேணும். கிருபை, கர்த்தருக்கு பயப்படும் பொழுது கிருபை நம்மை சூழ்ந்து கொள்ளுகிறது. அந்த சூழ்ந்து கொள்ளுகிற கிருபை என்ன செய்யணும், நம்மளை நடத்த வேண்டும். அது மாத்திரமல்ல, நம்மளை போதித்து நடத்த வேண்டும். அந்த போதிக்கிற கிருபையும் கர்த்தர் நமக்கு தருகிறார். 147வது சங்கீதம் 11வது வேத வசனத்தில் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் மேலே ஆண்டவர் என்ன செய்கிறாராம், கிருபையை கொடுக்கிறார். கர்த்தருக்காக நீங்கள் காத்திருப்பீங்கன்னா, தேவ சமூகத்தில் வந்து நீங்கள் அவர் சமூகத்தில் ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் வந்து நீங்கள் காத்திருப்பீங்கன்னா, உங்களுக்கு ஆண்டவர் என்ன செய்கிறாராம், காத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் பலன் தரும்படி, காத்திருக்கிற உங்கள் ஜெபத்தை கேட்கும்படி ஆண்டவர் என்ன செய்கிறாராம், கிருபையை தருகிறார். காத்திருக்கிறவர்களுக்கோ கர்த்தர் கிருபை தருகிறார். அடுத்து நமக்கு நன்றாய் தெரியும், நீதிமொழிகளில் 3ஆம் அதிகாரம் 34வது வசனத்தில் தாழ்மை உள்ளவர்களுக்கு என்ன செய்கிறார் ஆண்டவர், கிருபையை தருகிற தேவனாய் இருக்கிறார். நம்மிடத்தில் எல்லா சூழ்நிலைகளும் தாழ்மையாக இருக்கணும். நம்மை நாமே தாழ்த்துகிறது வேற, கர்த்தருக்கு முன்பதாக நம்ம தாழ்மையோடு நடந்து கொள்வது வேற. ஒரு சிலர் நினைப்பாங்க, தாழ்மைனா நான் இதில் சின்னவன், புழு பூச்சி அந்த மாதிரியெல்லாம் தன்னை தாழ்த்திட்டு இருப்பாங்க. ஆனால் ஆண்டவர் சமூகத்தில் வரும் பொழுது அந்த தாழ்மை எப்படிப்பட்டதாக இருக்கணும், ஆண்டவரை ஏறிட்டு பார்க்க கூட முடியாதபடிக்கு ஆண்டவர் சமூகத்தில் நம்முடைய கண்களை தாழ்த்தி, நம்முடைய கரங்களை உயர்த்தி, நம்முடைய முழங்கால்களை அவருக்கு முன்பதாக முடக்கி, தேவனை நோக்கி நம்முடைய மனக்கண்களினாலே நம்ம பார்க்கிற அப்படிப்பட்ட பார்வை நமக்கு வேண்டும். அப்போ நம்ம தாழ்மை, அந்த தாழ்மை உள்ளவர்களுக்கு ஆண்டவர் என்ன செய்கிறாராம், கிருபை தருகிறாராம். அடுத்து சங்கீதம் 136வது சங்கீதம் 1வது வசனத்தில் வாஸ்து பார்த்தோம் என்றால், கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. துதிக்கிறவர்களுக்கு ஆண்டவர் கிருபை தருகிறார். அப்போது எல்லா சூழ்நிலை கர்த்தருக்கு கர்த்தரை நம்பி இருக்கும் பொழுது கிருபை சூழ்ந்து கொள்ளுகிறது. கர்த்தருடைய பிரமாணங்களை நம்ம கற்றுக்கொண்டு இருக்கும்போது அது நம்மை போதிக்கிறது, அது நம்மை நடத்துகிறது. அது மாத்திரமல்ல, கர்த்தருக்காக காத்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் காத்திருக்கிறவர்களுக்கு அதை மேற்கொள்ளும்படியான கிருபையை ஆண்டவர் தருகிறார். அது மாத்திரமல்ல, தாழ்மை உள்ளவர்களுக்கு ஆண்டவர் என்ன செய்கிறாரு, கிருபையை தருகிறார் என்று வாசித்தோம். அடுத்து கர்த்தரை துதிக்கிறவர்களுக்கும் கர்த்தர் கிருபையை தருகிறார் என்று வாசித்தோம். அது மாத்திரமல்ல, நீதிமொழிகளின் புஸ்தகம் 14வது அதிகாரம் 22வது வேத வசனத்தில் இப்படி ஒரு வார்த்தை சொல்லப்பட்டு இருக்கிறது, நன்மையை யோசிக்கிறவர்களுக்கோ கிருபை சத்தியமும் உண்டு. கிருபையும் சத்தியமும் உண்டு. நன்மையானவைகளை மாத்திரம் நம்ம யோசிக்கணும், தீமையானவைகளை விட்டு விலகிறணும். தீமையான காரியத்தில் நம்ம என்ன செய்யக்கூடாது, போகக்கூடாது. தீமையானவைகளையும் யோசிக்கவும் கூடாது. ஸோ நாம் இப்படி நன்மையானவைகளை மாத்திரம் நம்ம யோசித்து நல்லதையே நம்ம செய்யும் பொழுது ஆண்டவருடைய கிருபையும் ஆண்டவருடைய சத்திய வார்த்தையும் நம்மோடு கூட இருந்து நடத்துகிறது. ஹல்லேலூயா. ஸோ கிருபையை குறித்து தாவீது இப்படியா சொல்கிறார், காத்திருக்கிறவர்களுக்கு, நம்பி இருக்கிறவர்களுக்கு, உணர்ந்து கொள்ளும் பொழுது, அவர் போதிக்கும் பொழுது, நடத்தும் பொழுது, நன்மை யோசிக்கும் பொழுது, அவர் சமூகத்தில் தாழ்மையுள்ளவர்களாய் நடக்கும் பொழுது, கர்த்தரை அதிகமாய் துதிக்கும் பொழுது, அவருடைய கிருபை என்ன செய்யுதான், நம்மளை வழி நடத்துகிறதாய் காணப்படுகிறதாம். ஸோ கிருபை என்பது என்ன, எல்லாருக்கும் நிறைய பேருக்கு தெரியும். கிருபைனா என்ன அப்படின்னு யாராவது உங்களை பார்த்து கேட்டால் நீங்கள் சொல்ல தெரிஞ்சிருக்கணும். என்ன வார்த்தை எப்படி சொல்லணும்னா, தகுதியற்ற ஒருவன் மேலே ஆண்டவர் காட்டுகிற அளவற்ற இரக்கம்தான் கிருபை. தகுதியே இல்லை. எக்ஸாம்பிளாக, இந்த பொருளை, இந்த மேன்மையை, இந்த உயர்வை பெறுவதற்கு எனக்கு எவ்விதத்திலும் தகுதி இல்லை. ஆனாலும் ஆண்டவர் தகுதியற்ற என்னை பார்த்து எனக்கு ஆண்டவர் காண்பிக்கிற அந்த இரக்கம் இருக்குது இல்லையா, அதுதான் கிருபைன்னு உங்களுக்கு மற்றவங்க யார் கேட்டாலும் சொல்ல தெரியணும். தெரியாதவங்களும் தெரிந்து கொள்ளுங்க. தகுதியற்ற ஒருவன் மேலே ஆண்டவர் காட்டுகிற அளவற்ற இரக்கம்தான் கிருபையாகும். ஸோ அந்த கிருபை எதுக்குள்ள இருந்து வெளிப்பட்டது என்று சொன்னால்,
கிருபைக்கு புகலிடமாக பிறப்பிடமாக இருப்பவரே நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரே. ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? அவர் தான் கிருபைக்கு பிறப்பிடமாகவும் இருக்கிறாரு, அவர் தான் கிருபைக்கு புகலிடமாகவும் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் மாத்திரம்தான், வேற யாராலையும் அதை சொல்லவே முடியாது. யாரும் அதற்குரியவர்களும் அல்ல. ஏனென்றால் யோவான் எழுதின சுவிசேஷத்தில் 1ஆம் அதிகாரம் 14வது வசனத்திலிருந்து 16வது வசனம் வரைக்கும் நீங்கள் எடுத்து வைத்துக்கொள்ளுங்க. அதில் 14வது வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம். அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது என்று சொல்லி அந்த அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம் யோவான் சுவிசேஷத்தில். அதுக்கு 1வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, ஆதியிலே தேவன் வார்த்தையாக இருந்தார். அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்து வந்தது, அந்த வார்த்தை தேவனாகவே இருந்தது என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஸோ கிருபைக்கு பிறப்பிடம் எங்கே இருந்து ஆரம்பிச்சதுன்னா, கிறிஸ்துவுக்குள் இருந்து தான் பிறப்பிடமாய் புறப்பட்டு வந்தது. அதனால தான் அந்த வார்த்தை மாமிசமாகி 14வது வசனத்தில் மாமிசமாகி அது என்ன செஞ்சது, கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணும்படி அவர் வந்தாராம். ஸோ உங்களுக்குள்ளே எனக்குள்ளும் இங்கே கூடி இருக்கிற ஒவ்வொருவருக்குள்ளும் ஆண்டவர் என்ன செய்கிறாரு, கிருபையும் சத்தியமும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வந்து வாசம் பண்ணும்படி, அவருடைய மகிமையை காண்பிக்கும்படி, அவருடைய கிருபையை பெற்றுக்கொள்ளும்படி கர்த்தர் நமக்கு கிருபை பாராட்டி இருக்கிறார். ஸோ கிருபைக்கு பிறப்பிடம் எங்கிருந்து வருதுன்னா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிடத்தில் இருந்து. அவரே அந்த கிருபைக்கு பிறப்பிடமாகவும் புகலிடமாகவும் இருக்கிறார் என்பது வேத வசனத்தின் மூலமாய் நாம் அறிந்து கொண்ட அந்த சத்தியம். அந்த கிருபையை நாம் அவசியமாக பெற்றுக்கொள்ளணுமா? கண்டிப்பாக அவசியமாய் மாம்சமான பூமியில் இருக்கிற ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த கிருபையின் அவசியம் நமக்கு எப்படிப்பட்டதாக இருக்கிறது? ஏன் அந்த கிருபையை நம்ம அவசியமாக பெற்றுக்கொள்ளணும்? அது அவசியம் தானா? ஏன்னா சில நேரம் நமக்கு கேட்டால், இது உனக்கு அவசியமாக அந்த பொருள் வேண்டுமா, இப்போ உனக்கு வேண்டுமா, இல்லை நீ 2 நாள் கழித்து நான் கொடுக்கட்டுமா அப்படின்னு பெற்றோர்கள் பிள்ளைகளை பார்த்து சொல்லுவாங்க. ஏன்னா திடீர்னு ஒரு பொருளை நீங்கள் கேட்டிங்கன்னா பெற்றோரிடத்தில் பணம் இருக்காது. ஸோ அவங்க என்ன சொல்லுவாங்க, இன்னைக்கு வேணுமா, இல்லை நீ 2 நாள் கழிச்சு கூட நான் வாங்கி தந்துடுறேம்மா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அது இல்லை, எனக்கு இன்னைக்கு தான் அவசியமாக வேணும் அப்படின்னு சொல்லி பிள்ளைங்க கேட்பாங்க. ஸோ பேரண்ட்ஸ் அதுக்கு உண்டான வழிகளை அவங்க ஆயத்தப்படுத்தி பிள்ளைகளை திருப்திப்படுத்தி நடத்திடுவாங்க. ஆனால் இந்த கிருபை மாம்சமாக இருக்கிற ஒவ்வொருவருக்கும், இந்த பூமியில பிறந்த ஒவ்வொருவருக்கும் கிருபையின் அவசியம் மிக மிக முக்கியமானது. அந்த கிருபையின் அவசியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேதத்தில் யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 12வது வசனத்தில் அந்த கிருபை நமக்கு என்ன செய்கிறதா, விசுவாசத்தை தருகிறது. அந்த கிருபை, ஏன் அந்த கிருபையின் அவசியம் நமக்கு வேணும், நம்ம ஒவ்வொருவருக்கும் வேணும் அப்படின்னா, அதுக்கு வேதத்தில் இருந்து பதில் இருக்கிறது. கிருபை நமக்கு என்ன செய்கிறது, விசுவாசத்தை தருகிறது. அந்த வாசனம், அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள், அதாவது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ, இந்த உலகத்தில் இருக்கிற எத்தனை ஜனமாக இருந்தாலும் அத்தனை பேர்களுக்கும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி ஆண்டவர் என்ன செய்கிறாராம், அதிகாரம் கொடுக்கிறார். ஸோ அவருடைய நாமத்தை, கிறிஸ்துவின், அவரே கிருபைக்கு புகலிடமாகவும் பிறப்பிடமாக இருக்கிற அந்த கிருபையை நம்ம பெற்றுக்கொள்ளணும்னா நமக்குள்ள என்ன வேண்டும் அப்படின்னா, விசுவாசம் வேண்டும். ஹல்லேலூயா. அடுத்ததாக சொல்லப்பட்டு இருக்கிறது எபேசியர் 2ஆம் அதிகாரம் 5-8வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, நம்மை ரட்சிப்பதற்காக அந்த கிருபை நமக்கு அவசியமாக இருக்கிறது. நம்மை ரட்சிக்க, ஏன்னா பூமியில் இருக்கிற மாம்சத்தில் இருக்கிற எல்லாருக்காகவும் ஆண்டவர் கிறிஸ்து இயேசு இந்த உலகத்திற்கு வந்தார். அவர் பிதாவாகிய தேவன் அவரை, கிறிஸ்துவை இந்த உலகத்திற்கு அனுப்பினார். ஏன்? ஜனங்கள் எல்லாம் பாவத்தில் இருக்கிறாங்க. பாவத்தில் இருந்து, அடிமைத்தனத்தில் இருந்து அவங்கள ரட்சிக்கணும்னா அவங்களுக்கு பாவமே இல்லாத ஒரு பரிசுத்தமுள்ள தேவன் இந்த பூமிக்கு இறங்கி வர வேண்டும். அதைத்தான் பிதாவாகிய தேவன் தன்னுடைய குமாரனாகிய கிறிஸ்துவை, இயேசு கிறிஸ்துவை இந்த பூமிக்கு அனுப்பினார். ஸோ அவர் வந்ததினால அவர் நமக்காக அந்த ரட்சிப்பை தர நல்ல தேவனாய் இருந்தார். ஸோ அதில் வசனத்தில் சொல்லப்பட்டிருந்த, அக்கிரமங்களில் மரித்தவர்களாய் இருந்த நம்மை
கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். கிருபையினாலே நீங்களும் நான் என்ன செஞ்சோமா? ரட்சிக்கப்பட்டோம். நம்ம ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் பாவ அக்கிரமங்கள் இருந்தது. மூதாதையருடைய சாபத்தின் கிரியல் இருந்தது. சின்ன பிள்ளைங்களா இருந்தா கூட அந்த பிள்ளைகள் இன்னைக்கு வியாதி பலவீனத்தோடு இருக்கிறதுக்கு என்ன காரணம்னா, ஆதாம் ஏவாள் அன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தையை மீறி அவர்கள் செய்த அந்த பாவத்தின் அந்த பழத்தினுடைய சாறு தான் இன்றைக்கு மாமிசத்தில் இருக்கிற பிறக்கிற ஒவ்வொருவருக்கும் அந்த பாவத்தின் சாறு, அந்த பழத்தில் இருக்கிற அந்த சாறை அவர்கள் உட்கொண்டு அவர்கள் தேவனுடைய மகிமை அற்றவர்களாய் வாழ்ந்தபடினால தான் அவங்களுக்குள்ள இருந்த அந்த பழச்சாரின் அந்த சாராம்சம் பிறக்கிற ஒவ்வொருவருக்குள்ளையும் கடந்து வருகிறது. அதனால தான் வசனத்தில் நம்ம வாசித்தோம், அக்கிரமங்களில் மரித்தவர்களாய் இருந்த, பாவத்தில் மரித்தவர்களாய் இருந்த, அநியாய காரியங்களில் விழுந்து கிடந்த, பாவ உளையான சேற்றில் விழுந்து கிடந்த நாம் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் என்ன செஞ்சாராம்? நம்மை கிறிஸ்துவுடனே கூட ஆண்டவர் என்ன செய்தார்? உயிர்ப்பிக்க விரும்பினார். நம்ம அந்த பாவத்திலிருந்து எழும்பி மீண்டும் வர அவர் விரும்பினார். அதற்காக தான் தேவகுமாரனாகிய கிறிஸ்து வந்தார். அப்போ கிருபையினாலே நீங்களும் நானும் என்ன செஞ்சிருக்கிறோம்? ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். அதனால அந்த கிருபை நமக்கு ரொம்ப அவசியமாக இருக்கிறது. முதல்ல நான் சொன்னேன் விசுவாசம். அந்த கிருபை நமக்கு விசுவாசத்தை கொடுக்கிறது. ரெண்டாவது அந்த கிருபையின் அவசியம் நமக்கு என்ன வேணும் அப்படின்னா அது ரட்சிப்பை தருகிறது. மூன்றாவது வாஸ்தவமான 2 கொரிந்தியர் 12:9 அது தேவ பலனை தருகிறது. நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் அதுதான். ஸோ தேவ பலனை நமக்கு இந்த கிருபையானது நமக்கு தேவ பலனை அனுதினமும் தருகிறது. ஒவ்வொரு நாளும் இந்த 10வது மாதம் முழுவதும் அந்த தேவ கிருபையின் பலனை நீங்கள் சார்ந்து கொண்டு துதித்து கொண்டு கர்த்தரை மகிமைப்படுத்தி கொண்டு வேத வசனத்தை விசுவாசித்து நீங்கள் அறிக்கை பண்ணிங்கன்னா அந்த தேவ பலனுடைய பலனை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். மூன்றாவதாக நம்ம தியானித்தோம், தேவ பலனை தருகிறது கிருபை. 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 16வது வசனத்தில் அந்த கிருபையானது நமக்கு என்ன செய்கிறது? ஆறுதலையும் நம்பிக்கையும் தருகிறது. நமக்கு ஆறுதல், நமக்கு நம்பிக்கை அந்த கிருபையினால தான் கிடைக்கிறது. ஸோ இன்னைக்கு தேசத்தில் எத்தனையோ பேர் ஆறுதலற்று இருக்கிறாங்க, நம்பிக்கையற்ற சூழ்நிலையில் இருக்கிறாங்க. ஆனால் அதே தேசத்தில் நீங்களும் நானும் வாழ்ந்தாலும் நமக்கு ஆறுதல் படுத்துகிற தேவன் உண்டு, நாம் நம்புகிற கர்த்தர் ஒருவர் உண்டு. நமக்கு நம்பிக்கையும் ஆறுதலையும் தருகிற கிறிஸ்து நமக்காகவே யாவையும் செய்து முடித்தார். ஹல்லேலூயா. அந்த தேவன் வாழ்கிறபடியினால அந்த கிருபை நமக்கு என்ன செய்கிறது? ஆறுதலையும் நம்பிக்கையும் தருகிறது. ஸோ கிருபை என்ன அப்படிங்கிறத நம்ம தியானித்தோம். கிருபையின் அவசியம் என்ன, அது அந்த அவசியம் நமக்கு ஏன் நமக்கு வேண்டும் அப்படிங்கிறத நம்ம தியானித்தோம். அடுத்து இந்த கிருபை நம்ம மேலே எப்படி வரும் அப்படின்னு நம்ம தியானிக்க போகிறோம். அது வசனத்தை பார்த்தீங்கன்னா நாம் எப்பெல்லாம் பாவி என்று நம்ம உணர்கிறோமோ அப்போ அந்த ஆட்டோமேட்டிக்காக அந்த கிருபை நம்ம மேலே வந்துடும். அல்லேலூயா. நம்ம மேலே கிருபை எப்படி வரும்? ஒரு மனுஷனுக்குள்ள கிருபை, ஒரு மனுஷிக்குள்ள, ஒரு குடும்பத்தில், தேசத்தில் இருக்கிற ஒவ்வொருவர்களையும் அந்த கிருபை எப்படி வரும் அப்படின்னு நம்ம யோசித்து பார்த்தோமானா, நம்ம எப்போ ஆண்டவர் சமூகத்தில் வந்து ஆண்டவரே நான் ஒரு பாவி என்று சொல்லி நம்ம உணர்கிறோமோ அப்போ அந்த கிருபை நம்ம மேலே வரும். எடுத்துக்கிட்டிங்கன்னா லூக்கா எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 13வது வசனத்தில் ஆயக்காரனுடைய செபத்தை குறித்து அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. அந்த ஆயக்காரன் அந்த ஆலயத்திற்கு முன்பதாக பரிசேயன் ஆலயக்காரர் 2 பேரும் வராங்க. அவங்க வந்து ஆயக்காரனுடைய செபத்தை அங்கே முக்கியப்படுத்தி சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் வந்து வானங்களுக்கு நேராக கண்களை கூட ஏறெடுக்க முடியாதபடிக்கு தன்னை தாழ்த்தி கொண்டு அவர் சொல்லுகிறார், கண்களை வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பிலை அடித்து கொண்டு தேவனே பாவியாகிய என்மேல் கிருபையாயிரும் என்று சொல்லி ஜெபிக்கிறதை பார்க்க முடிகிறது. ஸோ எந்த மனுஷன், எந்த மனுஷி, யார் ஒருவர் நம் பாவி என்று உணர்கிறோமோ அப்போ நமக்குள்ள கிருபை பெறுகிறது. அடுத்து தேவன் மேலே நம்பிக்கை வைப்பதனால இந்த உலகத்தில் இருக்கிற அநேகருக்கு நம்பிக்கை எது மேலே வைக்கிறாங்க? மனுஷன் மேலே வைக்கிறாங்க, வேலை மேலே வைக்கிறாங்க, பணத்து மேலே வைக்கிறாங்க, நம்ம அவங்களுக்குள்ள பலத்து மேலே வைக்கிறாங்க, அவங்களுக்குள்ள ஐஸ்வர்யத்தின் மேலே வைக்கிறாங்க, அவங்களுக்கு கொடுத்த அந்த வசதி வாய்ப்பு
மேலே வைக்கிறாங்க, அதிகாரிகள் மேலே வைக்கிறாங்க. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளாகி நீங்களும் நானும் நம்மளுடைய நம்பிக்கை யார் மேலே இருக்கணும்? கர்த்தர் மேலே இருக்கணும். ஹல்லேலூயா. அப்போ தேவன் மேலே நம்ம நம்பிக்கையாக இருப்பதுனால நமக்கு ஆண்டவர் கிருபையை தருகிறார். இதற்கு வசனத்தை பார்த்தீங்கன்னா சங்கீதம் 32வது சங்கீதம் 10வது வேத வசனத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது. சங்கீதம் 32:10. துன்மார்க்கனுக்கோ அநேக வேதனைகள் உண்டு, கர்த்தரை நம்பி இருக்கிறவனோ கிருபை சூழ்ந்து. கர்த்தரை நம்பி இருக்கிறவனுக்கோ கிருபை சூழ்ந்து கொள்ளுகிறது. ஸோ கர்த்தரை நம்பி நம்ம இருந்தோமானா கிருபை நம்மை சூழ்ந்து கொள்ளும். அடுத்து தேவனுக்கு பயப்படுவதனால நமக்கு கிருபை அதிகமாக கிடைக்கும். கிருபை நம்மேல கடந்து வரும். தேவனுக்கு அதிகமான பயம் நமக்கு இருக்கணும். அந்த துணிகரமான காரியங்கள், துணிகரமான எண்ணங்கள், துணிகரமான செயல்கள் நம்மிடத்தில் இருந்தால் கர்த்தருடைய கிருபை நம்ம பெற்றுக்கொள்ள முடியாது. ஆனால் கர்த்தருக்கு எப்போ நம்ம பயப்படுகிறோமோ, இதை செய்தால் என் தேவன் என்னை பார்க்கிறார், ஒரு நாள் என்னிடத்தில் கணக்கேற்பார் என்ற பயம் நம்மிடத்தில், நம்முடைய இருதயத்தில் உண்டாகிறதோ அப்போவே நம்ம மேலே என்ன செஞ்சிருது? கிருபை நம்ம மேலே கடந்து வரும். அதுக்கு வாசித்தீங்கன்னா சங்கீதம் 103ஆம் சங்கீதத்தில் 11வது வசனத்தில் இப்படியா எழுதப்பட்டு இருக்கிறது, பூமிக்கு அவ்வளவு உயரமா இருக்கிறதோ அவருக்கு பயப்படுகிறவர் மேல் அவருடைய கிருபையும் அவ்வளவு பெரிதா இருக்கிறது. அவ்வளவு பெரிதா இருக்கிறது. பூமிக்கும் வானத்துக்கும் எவ்வளவு உயரமா இருக்கிறதோ யாராலும் அதை அளந்து இவ்வளவுதான் உயரம்னு சொல்ல முடியல. வசனம் சொல்கிறது பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமா இருக்கிறதோ அவருக்கு பயப்படுகிறவர்கள் மேலும் அவருடைய கிருபை அவ்வளவு பெரிதா இருக்கிறது. அப்போ ஆண்டவருக்கு பயந்து நடந்தாலே கிருபை நம்ம மேல அதிகமாய் கடந்து வரும். அடுத்ததாக நம்ம ஏற்கனவே தியானிச்சோம், தாழ்மை உள்ளவர்களுக்கு ஆண்டவர் கிருபை தருகிறார். அடுத்து நம்ம பார்த்தீங்கன்னா அறிவு, அவரை அறிகிற அறிவு நமக்குள்ள அதிகமாய் பெருகும் பொழுது கிருபை நம்ம மேல கடந்து வரும். ஸோ நாம் எப்போ பாவின்னு உணர்றோமோ அப்போ நமக்குள்ள கிருபை கடந்து வரும். தேவன் மேலே நம்ம எப்பொழுதெல்லாம் நம்பிக்கை வைத்து அவருக்குள்ள நம்ம வாழ்கிறோமோ அப்போ நம்ம மேல கிருபை கடந்து வரும். தேவனுக்கு எந்தெந்த சூழ்நிலையில் நம்ம பயந்து வாழ்கிறோமோ அப்போ நம்ம பயப்படுகிறவர்களுக்கு ஆண்டவர் கிருபை தருவார். அவருக்கு முன்பதாக தாழ்மையோடு நடக்கும்போது ஆண்டவர் கிருபையை தருகிறார். அவரை குறித்து அறிகிற அறிவில் நம்ம வளர வளர, நாளுக்கு நாள் வளர வளர ஆண்டவர் நம்மையில கிருபையை தருகிறார். ஸோ வேதத்தில் அநேகர் இந்த கிருபையை பெற்று அவர் நன்மை அடைந்தாங்க, தேவனால உயர்த்தப்பட்டாங்க, தேவனால மகிமைப்படுத்தப்பட்டாங்க. முதலாக வேதத்தில் கிருபை பெற்ற மனுஷன் யாராவது சொல்லுவீங்களா? பிள்ளைங்க நீங்க சொல்லுறீங்களா? யாரு? எல்லாம் ஆன்னு தான் கேட்குது, சத்தமாக சொல்லுங்க. நோவா. ஆமேன், ஹல்லேலூயா. முதலாக தேவனுடைய கண்களில் கிருபை யாருக்கு கிடைத்ததுன்னா நோவா. ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 8வது வேத வசனத்தை எடுத்து வைத்துக் கொள்ளுவோம். வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்க. நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. முழு உலகத்திலும் வாழ்ந்த அந்த ஜனங்களுக்குள்ளே ஒரே ஒரு மனுஷருக்கு மாத்திரம் கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைக்கிறதாம். இந்த அதிகாரத்தின் சம்பவங்கள் நம்ம எல்லாரும் நன்றாய் அறிந்த காரியங்கள். ஆனாலும் அந்த அதிகாரத்தில் அந்த ஆண்டவர் ஏன் நோவா மற்ற எல்லாவற்றையும் அழிக்க அவர் நினைத்தார்னா அதில் சொல்லப்பட்டிருக்கிறது, பூமியானது சீர்கெட்டதாக இருந்ததாம். அந்த 6ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா பூமியானது சீர்கெட்டதாக இருந்தது, கொடுமையினால் நிறைந்து இருந்ததாம். அதனால ஆண்டவர் என்ன செஞ்சாரா, ஐயோ நான் உண்டாக்கின இந்த பூமி இவ்வளவு சீர்கெட்டு போய் இருக்கிறதே, இவ்வளவு கொடுமையான பாவத்தினால இருக்கிறாங்களே, இந்த மனுஷங்களாம் துணிந்த காரியத்தை செய்கிறாங்களே, இதை நான் முற்றிலும் இவங்களை உண்டாக்கினதற்காக நான் மனஸ்தாபப்பட்டு இதை நான் அழித்து விடணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது அந்த நினைப்பில் நோவா ஆண்டவருக்கு தென்பட்டார். ஸோ முழு உலகத்தையும் முழுவதையும் அவர் உண்டாக்கின எல்லாவற்றையும் அழிக்க நினைக்கும் போது முழு உலகத்திலையும் அந்த ஒரே ஒரு மனுஷனாகிய நோவாவுக்கு மாத்திரம் கர்த்தருடைய கண்கள் என்ன செஞ்சதான் கிருபை கிடைச்சது. ஏன் அந்த நோவாவுக்கு மாத்திரம் ஆண்டவர் கிருபையை தந்தார்னா அதே அதிகாரத்தில் நம்ம வசனத்தில் வாசிக்கிறோம். 6ஆம் அதிகாரம் 9வது வேத வசனம். நோவாவின் வம்ச வரலாறு. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாயிருந்தான். நோவா தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான். ஆமேன். இந்த வசனத்தை கையில் வச்சு நீங்கள் நம்ம அதை தியானிப்போம். நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே,
அவன் வாழ்ந்த நாட்களிலே, நோவா வாழ்ந்த நாட்களிலே வசனம் சொல்லியிருக்கிறது, இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தானாம். அப்போது அங்கே இருக்கிற அந்த முழு உலகத்திலும் இருக்கிற ஒருவர் கூட நீதிமானா இல்லை, அவங்களுடைய வாழ்க்கையில் உத்தமமும் இல்லை. இந்த ஒரே ஒரு மனுஷருக்குள்ள மாத்திரம் கர்த்தருடைய பார்வையில் நீதியும் இருந்தது, உத்தமமும் இருந்தது. அப்போ முழு உலகத்தையும் அழிக்க நினைக்கிற இந்த தேவனுடைய நினைவில் முதலாக தோன்றியது என்னன்னா, நீதிமானும் உத்தமனுமாய் இருந்த இந்த நோவாவை மாத்திரம் ஆண்டவர் காப்பாற்ற நினைத்தார். அல்லேலூயா. இந்த முழு உலகத்தில் நீங்களும் நானும் இருந்தாலும், எந்தெந்த உலகத்திற்கு என்னென்ன அழிவுகள் வந்தாலும் போனாலும் நேர்ந்தாலும், இந்த உலகத்தில் வாழ்கிற நீங்களும் நானும் இந்த நோவாவை போல நீதிமானும் உத்தமனுமாய் இருக்கும் பொழுது நமக்கு அழிவே இல்லை. அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி விசுவாசத்தோடு அல்லேலூயா. உத்தமனும் நீதிமானாக இருக்கும்போது நமக்கு அழிவு இல்லை. வேதத்தில் அவரை தேவன் என்ன செஞ்சார்? காப்பாற்றினார். ஸோ நம்மையும் முழு உலகத்துக்கு என்ன நடந்தாலும் உத்தமனும் நீதிமானுமாய் இருக்கிற உங்கள் மேலே என் மேலே ஆண்டவருடைய கிருபை அதிகமாய் கடந்து வரும். அல்லேலூயா. எவ்வளவுதான் அழிவு ஏற்பட்டாலும், எவ்வளவுதான் நாசமோசங்கள் ஏற்பட்டாலும், கர்த்தர் நம்மை அவருடைய கண்களில் உங்களுக்கும் எனக்கும் கிருபை கிடைத்தது என்று நினைத்தால் அது எதனால? நம்முடைய உண்மை நிமித்தம், நம்முடைய உத்தமத்து நிமித்தம். ஸோ நமக்கு எல்லாருக்கும் தெரியும், கொரோனா டயத்தில் எத்தனையோ பேர் இந்த பூமியை விட்டு கடந்து போனாங்க. நமக்கு தெரிந்த உறவுகளை, நமக்கு தெரிந்த நபர்களை நம்ம இழந்தோம். நியூஸில் கேட்டோம், எவ்வளோ காரியங்கள் நடந்தது. ஆனாலும் உங்களை என்னை ஆண்டவர் இந்நாளில் உயிரோடு வைத்திருப்பதற்கு காரணம் என்னன்னா, அவருடைய கண்களில் கிருபை. அல்லேலூயா. நீங்களும் நானும் ஏதோ ஒரு வழிகளில் உண்மையும் உத்தமமாய் நடந்திருக்கிறோம் தேவனுக்கு முன்பதாக. அல்லேலூயா. அதனால தான் கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். முழு உலகத்திற்கும் அழிவு தான், ஆனால் இந்த நோவாவின் குடும்பத்திற்கு மாத்திரம் கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. அவன் நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தான். அடுத்து வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, நோவா தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான். தேவனோடு பேசுகிறவனாய், தேவனோடு நடக்கிறவனாய், தேவனுக்குள் வாழ்கிறவனாய் அவன் காணப்பட்டான். ஸோ நீதிமானாய் இருந்தால் மட்டும் போதாது, உத்தமமாய் நடந்தால் மட்டும் போதாது, ஆண்டவரோடு நம்ம என்ன செய்கிறவராக இருக்கணும்? உறவாடுகிறவர்களாய், சஞ்சரிக்கிறவர்களாய் இருக்கணும். அந்த நம்ம நீதிமானாய் இருந்து உத்தமனாய் இருந்து நம்முடைய நீதியின்படி, நம்ம உண்மையின்படி எல்லா இடத்துலையும், வேலை ஸ்தலத்தில், படிப்பில், வாழ்க்கையில், ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் எல்லாத்துலேயும் நம்ம அதிலெல்லாம் உண்மையாக இருந்து ஆண்டவரோடு நம்ம உறவாட உறவாடலை அப்படின்னா ஆண்டவருடைய கண்களில் நமக்கு கிருபை கிடைக்காது. இது எல்லாம் நீதிமான ஆக்குனதும் கர்த்தர் தான், உத்தமமானாய் வாழச் செய்கிறதும் கர்த்தர் தான். அப்போ அந்த கர்த்தரோடு நம்ம என்ன செய்யணும்? அனுதினமும் சஞ்சரிக்கிறவர்களாய், உறவாடுகிறவர்களாய் நீங்களும் நானும் இருக்கும்போது கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைக்கும். ஸோ முழு உலகத்துக்கு அழிவு ஏற்பட்டாலும், இந்த உலகம் முழுவதும் என்ன நடந்தாலும், நீங்களும் நானும் தேவனுக்கு முன்பதாக நீதிமானாகவும் உண்மையாகவும் இருந்து கர்த்தரோடு சஞ்சரிக்கிறவர்களாய், கர்த்தரோடு உறவாடுகிறவர்களாய், கர்த்தரோடு பேசுகிறவர்களாய், கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்கிறவர்களாய் நீங்களும் நானும் இருக்கும்போது நோவாவுக்கு ஆண்டவர் என்ன செஞ்சாரு? ஒரு பேழையை இந்த பிரகாரமாக நீ உருவாக்கணும்னு சொல்லிட்டு ஆண்டவர் என்ன செஞ்சார்? அந்த குடும்பத்தை சேவ் பண்ணார், பாதுகாத்தார். ஸோ நம்முடைய குடும்பத்தையும் ஆண்டவர் பாதுகாக்கணும்னா நம்ம நீதிமானாக இருக்கணும், உத்தமமாக இருக்கணும். எல்லாவற்றை காட்டிலும் ஆண்டவரோடு சஞ்சரிக்கிறவர்களாய், உறவாடுகிறவர்களாய், தேடுகிறவர்களாய் நம்ம இருக்கணும். வேதத்தை தேடுங்க, தேவ சமூகத்தை தேடுங்க, கர்த்தரை தேடுங்க. தேடும்போது ஆண்டவருடைய கிருபை அளவில்லாமல் உங்கள் மேலே கடந்து வரும். அநேகரை நம்ம வேதத்தில் சாட்சியை பார்க்குறோம். தேவனை தேடின யாருமே வெட்கப்பட்டு போனதில்லைங்க. தேவனை சார்ந்திருந்த யாரையும் ஆண்டவர் கைவிட்டதில்லை. தேவனை நம்பி இருந்த ஒவ்வொருவருக்கும் ஆண்டவருடைய கிருபை அவங்கள சூழ்ந்து கொண்டதாக தான் நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். ஸோ இதை வாசிக்கும் பொழுது, இதை கேட்கும் பொழுது நோவாவை போல நாம் தேவனோடு சஞ்சரிக்கிறவர்களாக இருக்கும்பொழுது ஆண்டவரோடு நம்ம பேச, ஆண்டவர் நம்மோடு பேச, நாம் அவரோடு பேச 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 ஆண்டவர் அவருடைய காரியங்களை, அவருடைய திட்டங்களை, அவருடைய செயல்களை ஆண்டவர் என்ன செஞ்சவராரு? நமக்கு வெளிப்படுத்தி கொண்டே இருப்பார். இத்தனை நம்ம கடந்து வந்துட்டோம், 10 மாதம் கடந்து வந்துட்டோம். குறிப்பாக சொன்னோம்னா 277 நாட்கள் என்று நினைக்கிறேன், வருஷம் தொடங்கி இந்த நாளில். இனி 85
85 நாட்கள் தான் நமக்கு இருக்கிறது. அந்த 85 நாட்களிலேயாவது நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவரை தேடுங்க, ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருங்க, ஆண்டவருக்கு முன்பதாக நீதிமான உத்தமனாய் வாழ்ந்து பாருங்க. கர்த்தருடைய கண்களில் நிச்சயமாய் கிருபை கிடைக்கும். அல்லேலூயா. அடுத்ததாக இன்னொரு தேவ மனுஷை குறித்து பார்க்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 28வது வேத வசனம். அவள் இருந்த வீட்டில் தேவதூதன் பிரவேசித்து, கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்றான். அவள் இருந்த வீட்டில் தேவதூதன் பிரவேசித்து, கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்று சொன்னான். ஸோ இந்த முதல் நம்ம தியானித்தோம், முழு உலகத்திற்கும் அழிவு உண்டாகினாலும் உத்தமனும் நீதிமானுமாய் இருக்கும் பொழுது தேவனோடு சஞ்சரிக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவர், முழு உலகத்தின் அழிவு ஏற்பட்டாலும் அந்த குடும்பத்தை, அந்த நபரை ஆண்டவர் காப்பாற்றுவார். அதனால நீங்களும் நானும் நீதிமானாக உத்தமனாக தேவனோடு சஞ்சரிக்கும் பொழுது கர்த்தருடைய கிருபை நமக்கு அதிகமாக இருந்து நம்மை காப்பாற்றும், அழிவிலிருந்து காப்பாற்றும் அப்படின்னு தியானித்தோம். ரெண்டாவதாக லூக்கா எழுதின சுவிசேஷம் 1:28 நம்ம வாசிக்க கேட்டோம். அவள் இருந்த வீட்டுக்குள்ளே தேவதூதன் பிரவேசித்து, அவள் இருந்த வீட்டுக்குள்ளே, இயேசுவின் தாயாகிய மரியாள் இருந்த வீட்டுக்குள்ளே தேவதூதன் என்ன செஞ்சாராம்? பிரவேசித்தாராம். அப்போ ஆண்டவர் நான் ஒரு வீட்டுக்குள்ளே வரணும் அப்படின்னா அந்த வீடு எப்படிப்பட்டதாக இருக்கணும்? ஆண்டவருக்கு உகந்த வீடாக இருக்கணும், ஆண்டவருக்கு பிரியமுள்ள வீடாக இருக்கணும், ஆண்டவர் விரும்புகிற பரிசுத்தமுள்ள வீடாக இருக்கணும். ஸோ அப்படிப்பட்ட வீடாய் மரியாளுடைய வீடு இருந்ததுனால அது வசனம் சொல்லுகிறது, அவள் இருந்த வீட்டிலே. ஸோ இந்த நாளிலே நாம் இருக்கிற வீட்டுக்குள்ளே தேவதூதன் பிரவேசிக்கத்தக்கதான பிரசனம் காணப்படுகிறதா? இல்லை தேவன் விரும்புகிற காரியங்கள் நம்முடைய குடும்பத்தில் காணப்படுகிறதா? நான் வீடுன்னு சொல்லும்போது உள்ளமாகிய வீட்டையும் சொல்கிறேன், நம்ம தங்கியிருக்கிற வீட்டையும் சொல்கிறேன், நாம் இந்த இடத்துல கூடியிருக்கிற செப விடமாகிய ஆலயத்தையும் சேர்த்தே சொல்கிறேன். ஸோ வீடு என்று சொல்லப்படும் போது உள்ளமாகிய வீடு, நாம் தங்கியிருக்கிற வீடு, தேவனுடைய சமூகத்தில் அந்த தேவ ஜனங்கள் கூடுகிற செப வீடு. இந்த 3 இடத்துலையும் தேவனுடைய பிரசனம் நமக்குள்ளே வரணும்னா நம்ம என்ன செய்யணும்? அவள் இருந்த வீட்டுக்குள்ளே தேவதூதன் பிரவேசித்து, கிருபை பெற்றவளே என்று சொன்னார். ஸோ ஆண்டவர் விரும்புகிற மாதிரி நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியம், நாம் வாழ்கிற குடும்ப வாழ்க்கை, நாம் வருகிற இந்த தேவனுடைய ஸ்தலம் எல்லாம் ஆண்டவருக்கு பிரியமுள்ளதாக இருக்கணும். ஹல்லேலூயா. அங்கே நோவாவை நம்ம தியானிக்கும் போது நம்ம தியானித்தோம், உத்தமனாக இருக்கணும், நீதிமானாக இருக்கணும், கர்த்தரோடு சஞ்சரிக்கிறவர்களாக இருக்கும்போது கிருபை கிடைக்கும். ஆனால் இங்கே மரியாளுக்கு ஆண்டவருடைய கிருபை எப்படி கிடைச்சதுன்னா, அவள் வீடு தேவனுக்கு உகந்த பரிசுத்தமுள்ள ஒரு வீடாக இருந்தது. இன்றைக்கு நம்முடைய வீட்டுக்குள்ளே பரிசுத்தத்திற்குண்டான காரியங்கள் இருக்கிறதா, இல்லை அசுத்தமான காரியங்கள் கிடைக்கிறதா? நம்முடைய உள்ளமாகிய நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரத்துக்குள்ளே கர்த்தர் விரும்புகிற காரியங்களை நாம் பார்க்கிறோமா, செய்கிறோமா, நினைக்கிறோமா, நடக்கிறோமா? அதை நம்ம நிதானிக்கணும், அதை யோசிக்கணும், அதன்படி நம்ம அதன் காரியங்கள் இருக்குமையானால் அதை மாற்றிக்கொள்ள வேண்டும். ஸோ நம்ம வருகிற ஆலயமாகிய தேவனுடைய வீட்டிலையும் ஆண்டவருடைய பிரசன்னத்தை நம்ம உணர்கிறோமா, ஆண்டவருடைய தொடுதலை நம்ம பெற்றுக்கொள்ளுகிறோமா, ஆண்டவருக்குள் நாளுக்கு நாள் நம்ம வளர்கிறோமா? இதெல்லாம் நம்ம கவனித்து பார்க்க வேண்டும். ஸோ நாமே ஆராய்கிறவர்களாய் இருக்கும் பொழுது ஆண்டவருடைய கிருபை நமக்குள்ளே கடந்து வரும். இந்த மரியாள் இருந்த வீட்டுக்குள்ளே தேவதூதன் பிரவேசித்து, அப்போ ஆண்டவருடைய பிரசனம் உங்கள் வீட்டுக்குள்ளே வரணும்னா, உங்கள் உள்ளத்துக்குள்ளே வரணும்னா, நீங்கள் இருக்கிற ஆலயங்களுக்குள்ளே வரணும்னா ஆண்டவருக்கு உகந்த பாத்திரமாய் நீங்கள் மாறணும். உகந்த பாத்திரம்னா பிரியமான பாத்திரமாய் நீங்கள் மாறணும். அப்படி மாறும் பொழுது அந்த பிரசன்னத்தை நீங்கள் என்ன செய்ய முடியும்? உணர முடியும், தொடுதலை உணர முடியும், அவர் பேசுகிறத கேட்க முடியும், அவர் கொடுக்கிற அந்த கிருபைகளை பெற்றுக்கொள்ள முடியும். அது மாத்திரமல்ல, தேவதூதன் சொல்லுகிறார்,
சொல்லுகிறார், கிருபை பெற்றவளே வாழ்க. ஸோ மரியாள் வாழ்ந்த நாட்களில் அநேக பெண்கள் இருந்தாங்க. ஆண்டவுடைய பிறப்பின் ரகசியத்தை அறிந்து கொள்ள தன்னை அர்ப்பணித்தவங்களும் இருந்தாங்க. ஆனால் கிருபை யார் மேலே கடந்து வந்தது? மரியாள் மேலே. ஹல்லேலூயா. மரியாளே அதற்குரிய பாத்திரமாக இருந்தாங்க. ஸோ அந்த மரியாளுக்குள்ளே இருந்த அந்த குணாதிசயங்களில் ஒன்று என்ன அப்படின்னா, அவள் இருந்த வீட்டை அவள் தேவனுக்கு உகந்த பரிசுத்தமுள்ள வீடாக வச்சுக்கிட்டா. அவளுடைய உள்ளத்தையும் ஆண்டவர் விரும்புகிறபடி பரிசுத்தத்தோடு காத்து கொண்டாங்க. அடுத்ததாக அவள் ஆராதிக்கிற அந்த தேவனுடைய பிரசனம், அந்த தொழுகையில் இடமும் அவள் கூடி வருகிற அந்த ஆலயத்திலையும் அந்த பரிசுத்தத்தோடு அவங்க தன்னை அர்ப்பணித்து காத்து கொண்டாங்க. அப்படி இருக்கும்போது கிருபை அந்த மரியாள் மேலே இறங்கி வந்தது. இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் ஆவிக்குரிய ஜீவியத்திலும் பூமிக்குரிய ஆசீர்வாத நன்மையிலும் நம்முடைய குடும்ப வாழ்க்கையிலும் ஆலயத்துக்கு வந்தாலும் ஆலயத்தில் கலந்து கொண்டாலும் ஆலயத்தில் ஊழியம் செய்தாலும் அந்த கிருபை நம்ம மேலே கடந்து வர நம்ம ஒரு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழும் பொழுது நிச்சயமாய் கிருபை நமக்குள்ளே கடந்து வரும். அடுத்து கிருபை பெற்றவளை வாழ்க என்று சொல்லி கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார். ஸோ கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறதுக்கு ஒரு அடையாளம் என்னன்னா, கிருபை நம்ம மேலே இருக்கணும். ஹல்லேலூயா. கிருபை நம்ம மேலே இருந்தால் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். ஸோ கிருபை பெற்றவர்களாய் நீங்களும் நானும் வாழணும்னா கர்த்தர் நம்மோடு கூட இருக்கணும். நம்ம இன்னைக்கு யாரோடு கூட இருக்கிறோம்? எந்த அன்போடு கூட இருக்கிறோம்? எந்த உறவோடு கூட இருக்கிறோம்? எந்த காரியங்களுக்கு அதிகமாக நேரத்தை செலவிடுகிறோம்? எந்த காரியங்களை நம்ம அதுக்குள்ளேயே மூழ்கி கிடக்கிறோம்? அதெல்லாம் விட்டு வெளியே வாங்க. வந்து கிடைக்கப்பெற்ற இந்த நாளாகிலும் தேவனுடைய கிருபையை உணர்ந்து தேவனுடைய கரத்தின் அன்பின் வல்லமையை உணர்ந்து உங்களை நீங்கள் அர்ப்பணித்து ஆண்டவருக்காக நீங்கள் வாழும் பொழுது மரியாளை போல நீங்களும் கிருபை பெற்ற ஒரு பெண்ணாக, குடும்பமாக, சபையாக நம்மளையும் ஆண்டவர் மாற்ற விரும்புகிறார். ஸோ அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை, எல்லா விதத்திலும் ஒரு அர்ப்பணிப்பு இருக்க வேண்டும். இந்த மரியாளுக்குள்ள ஒரு அர்ப்பணிப்பு, வீட்டில் ஒரு அர்ப்பணிப்பு இருந்தது, அவளுடைய உள்ளத்தில் ஒரு அர்ப்பணிப்பு இருந்தது, அவள் போகிற ஆண்டவருடைய தொழுதுகொள்ள ஆலயத்தில் கூட ஒரு அர்ப்பணிப்பட்ட வாழ்க்கை அவங்க வாழ்ந்தாங்க. அதனால தான் கர்த்தர் உன்னோடனே கூட இருக்கிறார் என்று சொல்லி தேவதூதன் அவர்களை வாழ்த்துகிறார். அடுத்து ஸ்திரீகளுக்குள்ளே நீ என்ன செய்கிறா? ஆசீர்வதிக்கப்பட்டவள். அங்கிருந்த அநேக, அப்போ அவங்க வாழ்ந்த நாட்களில் இருந்த எத்தனை ஸ்திரீகள் இருந்தாங்களோ, எத்தனை பெண்கள் இருந்தாங்களோ, அத்தனை எல்லா பெண்களை காட்டிலும் இந்த மரியாள் என்ன செஞ்சாங்க? ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் காணப்பட்டாங்க. ஸோ நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் இல்லையா? நாம செக் பண்ணி பார்ப்போம். நம்முடைய வாழ்க்கையில் உயர்வு இல்லையா? நாம நிதானித்து பார்ப்போம். எதில் குறைப்பட்டு இருக்கிறோம்? ஜெபத்தில் குறைப்பட்டிருக்கோமா? வேத வாசிப்பில் குறைப்பட்டிருக்கோமா? தேவனை தேடுவதில் குறைப்பட்டிருக்கோமா? இல்லை ஆண்டவரை துதிப்பதில் குறைப்பட்டிருக்கிறோமா? இல்லை எதில் நீங்கள் குறைப்பட்டீங்களோ இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். அந்த குறைவை நீங்கள் மாற்றும் பொழுது, குறைவை மாற்றி உங்களை நீங்கள் அர்ப்பணிக்கும் போது, கர்த்தருக்காக உங்களை நீங்கள் அர்ப்பணிக்கும் போது கிருபை பெற்றவர்களாக இருப்பீங்க. நீங்கள் இருக்கிற இடத்துல தேவ பிரசனம் கடந்து வரும். உங்களோடு கூட கர்த்தர் இருப்பார். நீங்க ஆசீர்வாதத்தின் பிள்ளைகளாக, குடும்பமாக மாற முடியும். ஹல்லேலூயா. அடுத்ததாக மூன்றாவதாக சங்கீதம் 103 சங்கீதம் 11 வேத வசனத்தை எடுத்து வைத்துக் கொள்ளுவோம். பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாக இருக்கிறதோ அவருக்கு பயப்படுபவர்கள் மேல் அவருடைய கிருபையும் அவ்வளவு பெரிதாக இருக்கிறது. பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாக இருக்கிறதோ அவருக்கு பயப்படுகிறவர்கள் மேலும் அவருடைய கிருபை அதிகமாக இருக்கிறது. அவருக்கு பயப்படுகிறவர்கள் மேலே ஆண்டவருடைய கிருபை அதிகமாக இருக்கிறது. ஸோ இந்த வசனத்தை தியானிக்கும் போது ஆண்டவருக்கு பயந்து நடுங்கின, அதாவது பாவ வழிகளை விட்டு திரும்பின இளைய குமாரனுடைய சம்பவம் தான் என் நினைவில் பரிசுத்த ஆவியானவர் வைத்தார். எடுத்துக்கொள்வோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 20 30 38 வசனங்கள் வர நீங்கள் போய் வீட்டில் வாசித்து பாருங்க. அதில் 20வது வசனம், எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்தில் வந்தான். அவன் தூரத்தில் வரும்போதே அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு அவனை முத்தம் செய்தான். ஆமென். அவனை கழுத்தை கட்டிக்கொண்டு அவனை முத்தம் செய்தான். ஸோ மனம் திரும்பிய இளைய குமாரன், அது மனம் மாறின இளைய குமாரன், அவனுக்கு ஆண்டவருடைய கண்களில் கிருபை கிடைச்சது. ஆண்டவர் என்று சொல்லும்போது இந்த இடத்துல தகப்பனுடைய கண்களில் கிருபை கிடைத்தது. அந்த தகப்பனை விட்டு தூரமாக போயிட்டாரு. எல்லார் பிள்ளைங்களுக்கும் நல்லா தெரியும்.
அந்த மூத்த குமாரனை போல தகப்பனோடு இல்லை. இந்த இளைய குமாரன் தன்னுடைய ஆஸ்திகள்லாம் வாங்கி கொண்டு தூர தேசத்துக்கு போய் அங்கே எல்லாவற்றையும் இழந்து சாப்பிடக்கூட ஆகாரம் இல்லாத நிலைமைக்குள்ள வந்து, அடுத்து அந்த பன்றிக்கு கிடைக்கிற தவிட்டை உண்ணும்போது கூட அதுக்கு கூட அந்த தவிடு கூட கிடையாத நேரத்தில் அவர் நினைச்சு பார்க்கிறாரு. எந்த வீட்டை நினைச்சு பார்க்கிறாரு? தான் வாழ்ந்த தகப்பன் வீட்டை நினைத்து பார்க்கிறார். ஸோ ஆண்டவருடைய ஆதி அன்பை நீங்க நினைச்சு பாருங்க. நீங்க ரட்சிக்கப்பட்ட நாள்ல எப்படி இருந்தீங்க? ஆண்டவருக்காக எவ்வளோ தூரம் எழும்புனீங்க? ஆண்டவருக்காக எவ்வளோ நேரம் செலவிட்டீங்க? ஆண்டவருடைய வார்த்தையை எவ்வளோ நேரம் வாசித்தீங்க? அந்த நாள் இப்போ தூரம் தூரமாக போயிருச்சோ? அதெல்லாம் நீங்கள் சீர்படுத்தி கொள்ளுங்க. அதெல்லாம் நீங்கள் அப்படியே டர்ன் ஓவர் பண்ணுங்க, திருப்பி விடுங்க. ஆண்டவரே, நான் இந்த நாளில் இவ்வளோ தூரம் போயிட்டேன். ஆண்டவரே, உங்களை விட்டுட்டேன், உங்கள் சமூகத்தை விட்டுட்டேன், வசனத்தை மறந்துட்டேன், இதை படிக்கிறத அதை கையாளுவதில் நான் பலவீனப்பட்டு போயிட்டேன், அதை நான் என் வாழ்க்கையில் கடைபிடிக்க மறந்துட்டேன். ஆண்டவரே, அதை நான் என்னுடைய கவனக்குறைவினால அது போயிடுச்சு ஆண்டவரே அப்படின்னு நினைக்கிறீங்களா? இன்னைக்கு உங்களுக்கு ஆண்டவர் மறுபடியும் ஒரு வாய்ப்பை தருகிறார். இந்த இளைய குமாரனுக்கு ஆண்டவர் மறுபடியும் ஒரு வாய்ப்பு கொடுத்தார். எப்போ? அந்த தவிடு கிடைக்காத அந்த நேரத்தில் தகப்பனுடைய வீடு அவனுடைய சிந்தனை நினைவுகளில் வந்தது. ஒருவேளை நிந்தை, அவமானங்கள், கஷ்டங்கள், பாடுகள், உபத்திரங்கள், வேதனைகள் இதன் மத்தியில், இல்லை தோல்விகள், நஷ்டங்கள் இதன் மத்தியில் நீங்கள் இருந்து எனக்கு இது நடக்கலையே, இது வரலையே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிங்கன்னா, இப்போ ஆண்டவர் நமக்கு ஒரு கிருபையின் தருணத்தை தருகிறார். ஒரு கிருபையின் கயிறை நமக்கு நேராக அனுப்புகிறார். அதுதான் தேவனுடைய வார்த்தை. இந்த இளைய குமாரன் தன் தகப்பன் வீட்டை நினைத்து அவன் திரும்பவும் வரும் பொழுது அந்த தகப்பன் என்ன செஞ்சாராம்? எழுந்து புறப்பட்டு என் தகப்பனிடத்திலே அவன் தன் தகப்பனிடத்திலே வந்தான். அவன் தூரத்தில் வரும்போதே அவனுடைய தகப்பன் அவனை கண்டு, அப்போ அவன் தூரத்தில் வருகிறது எப்படி அந்த தகப்பனுக்கு தெரிந்தது? ஒவ்வொரு நாளும் அவர் ஏறி போய் பார்க்குறாரு. என் மகன் இந்த வழியா போனானே, இந்த வழியா திரும்பி வரானா, திரும்பி வரானா, திரும்பி வரானா. இன்றைக்கும் ஆண்டவர் உங்களையும் என்னையும் இந்த நாளில் திரும்பிட மாட்டாளா? இந்த நாளில் மனத்தை ஒப்பு கொடுத்துட மாட்டாளா? இந்த நாளில் ஆண்டவர் என் சமூகத்துக்கு வந்துட மாட்டாளா? என்னை நேசிக்க மாட்டாளா? என்னை மகிமைப்படுத்த மாட்டாளா? என்னை உயர்த்த மாட்டாளான்னு சொல்லி ஆண்டவர் நம்மையும், ஆண்டவர் தகப்பனை போல, தகப்பனை காட்டிலும் மேலான அன்பு வைக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை என்னையும் கண்ணோக்கமாய் பார்த்து கொண்டே இருக்கிறார். அந்த இளைய குமாரனுடைய தகப்பன் தன் பிள்ளையை தூரத்தில் வருகிறதை கண்டாராம். ஸோ வேத வசனமும் சொல்லுகிறது, ஆண்டவர் தூரத்திற்கும் தேவன், சமீபத்திற்கும் ஆண்டவர். நம்ம தூரமாக இருந்து நம்ம எண்ணுகிற எண்ணுதலை கூட, நினைவை கூட கர்த்தர் என்ன செய்கிறாராம்? அறிந்திருக்கிறார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். ஸோ நம்ம எவ்வளோ தூரமாக இருந்து யோசித்தாலும், நினைத்தாலும், முடிவு எடுத்தாலும் அதையும் ஆண்டவர் அறிந்திருக்கிறார். ஸோ உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல, உன் வழிகள் என் வழிகளும் அல்ல என்று சொன்னவர், அவருடைய வழிகளிலே நீங்களும் நானும் நடக்கணும், அவருடைய பாதத்துக்கு வர வேண்டும் என்று சொல்லி தீர்மானிக்கிற இந்நேரத்தில், நினைக்கிற வேளையில் ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்யும்படியாக இருக்கிறார். ஏன்னா தகப்பன் வீட்டுக்கு அந்த இளைய குமாரன் வரும் பொழுது தகப்பன் செய்தது என்ன? அவன் தூரத்திலிருந்து வரும் பொழுதே அவனுடைய தகப்பன் அவனை கண்டுட்டார். ஸோ இன்னைக்கு ஆண்டவர் பூமி எங்கும் உலாவிக் கொண்டு வருகிற அவருடைய கண்கள் உங்களையும் என்னையும் உற்று பார்த்து கொண்டே இருக்கிறது. இன்றைக்கு விட்டு கொடுக்க மாட்டானா? இன்றைக்கு என்னைக்காக என்னை நேசிக்க மாட்டானா? இன்றைக்கு திரும்பிட மாட்டானா? இன்றைக்கு என் வசனத்தை கடைபிடிக்க மாட்டானா? இன்றைக்கு என்னை ஒப்பு கொடுக்க மாட்டாளா என்று சொல்லி ஆண்டவர் தூரத்தில் இருந்து நம்மை பார்த்து கொண்டே இருக்கிறார். அவருடைய அழகான கண்கள் நம்மை உற்று பார்த்து கொண்டே இருக்கிறது. ஸோ அந்த கண்களுக்கு மறைவாக நம்ம எங்கேயும் போக முடியாது. எங்கே போனாலும் அவருடைய கண்கள் நம்மளை உற்று பார்த்து கொண்டே தான் இருக்கும். ஸோ தூரத்திலிருந்து வருகிற மகனை இந்த தகப்பன் எப்படி அடையாளம் கண்டு, அது என்ன சொல்லப்பட்டிருக்குது? மனது உருகி. அடுத்து தகப்பனுடைய அன்பு என்ன இருக்குது? அவரிடத்துல வருகிற ஒருவரை ஆண்டவர் என்ன செய்ய மாட்டாராம்? புறம்பே தள்ள மாட்டாராம். நம்ம மனதுருக்கத்தோடு ஆண்டவரிடத்துல போகணும், ஆண்டவருடைய சமூகத்தில் என்ன நான் அர்ப்பணிக்கணும், இன்னும் நான் வேதத்தை விட்டுட்டேன், அதை நான் தொடர்ந்து படிக்கணும், இனி கிடைக்கப்படுகிற நாளாவது அவருடைய அன்புக்குள்ளே, அவருடைய நட்புக்குள்ளே, அவருடைய உறவுக்குள்ளே, அவருடைய செப ஜீவியத்துக்குள்ளே அவரோடு சஞ்சரிக்கிறதுல நான் வளரணும் அப்படின்னு நினைக்கிற உங்களுக்கு ஆண்டவர் என்ன செய்கிறாரு? மனது உருகிறார். என் பிள்ளை இன்னைக்கு ஒப்பு கொடுத்துட்டான், நான் என் மகன் ஒப்பு கொடுத்துட்டான், என் பிள்ளை, என் குடும்பம் ஒப்பு கொடுத்துருச்சு, அதனால நான் அவங்க மேலே
மேலே மனதுருக்கத்தோடு இருப்பேன்னு சொல்கிறார். ஸோ நம்முடைய ஆண்டவர் தூரத்திலிருந்து நம்மளை கண்டுபிடிக்கிறவர், தூரத்திலிருந்து வரும் பொழுதே தகப்பன் எதிர்கொண்டு வருகிறது போல அவருடைய அன்பினாலும் கிருபையினாலும் நம்மளை சந்திக்கிறவர். தூரத்திலிருந்து வரும் பொழுதே நம்ம மேலே மனதுருகி ஓடி வந்து என்ன செய்கிறாராம், அவன் கழுத்தை கட்டி அவனை முத்தம் செய்தான். முத்தம் செய்தனா எல்லாத்தையும் மன்னித்துட்டேன், மறந்துட்டேன், அதை ஆழ்கடலில் தூக்கி போட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தகப்பன் தன் பிள்ளைக்கு செய்தது போல இன்றைக்கும் ஆண்டவர் உங்களுடைய காரியங்களை, உங்கள் வாழ்க்கையை, உங்கள் எண்ணங்களை, உங்கள் சூழ்நிலையை, நீங்கள் சந்திக்கிற காரியங்கள் எல்லாவற்றையும், அது தூரம் தூரமாக இருக்கா, தூரம் தூரம் போயிட்டீங்களா, இன்றைக்கு ஆண்டவர் ஒரு சான்ஸ் தரார் இல்லையா, இந்த நாளை நமக்கு ஆண்டவர் தருகிறார் இல்லையா, அதனால நீங்கள் உங்களை ஒப்பு கொடுங்க. இன்னும் காலம் இருக்குது, இன்னும் நேரம் இருக்குது. அவர் இரக்கத்தின் தேவன், அவர் மனதுருக்கத்தின் ஆண்டவர், அவர் நம்ம மேல கிருபையுள்ள ஆண்டவர். அவரிடத்துல வருகிற ஒருவரையும் ஆண்டவர் என்ன செய்ய மாட்டாரு, புறம்பே தள்ள மாட்டார். அவன் கழுத்தை கட்டி கொண்டு அவனை முத்தம் செய்தார். உங்களுடைய குற்றங்களை என்னுடைய குற்றங்களை, உங்களுடைய மீறுதலை என்னுடைய மீறுதலை ஆண்டவர் என்ன செய்கிறார், கண்டும் காணாதவர் போகிறவளை இல்லைங்க, அது மனுஷர் தான் அப்படி போவாங்க. ஆனால் நம்மை உண்டாக்கினவரும் நம்மளை சிருஷ்டித்தவரும் உங்களுக்காக எனக்காக யாவையும் கல்வாரி சிலுவையில் சுமந்து தீர்த்தவருமாய், ஆமேன் ஆண்டவரே ஹல்லேலூயா, யாவையும் செய்து முடித்த ஆண்டவராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து அவர் நம்மை கண்டு மனதுருகி நம்மை கட்டி முத்தம் கொடுக்க அவர் விருப்பமுள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய 2 கரங்களும், காயப்பட்ட கரங்களும் விரித்து கொண்டே இருக்கிறது. இன்றைக்கு வந்துட மாட்டாங்களா, இன்னைக்கு ஒப்பு கொடுத்துட மாட்டாங்களா, இன்னைக்கு திரும்பிட மாட்டாங்களா, இன்றைக்கு என்னிடத்து சமூகத்தில் வந்து என்னை ஆராதிக்க மாட்டாங்களா என்று சொல்லி அவருடைய 2 கரமும் வா வா என்று சொல்லி அழைத்து கொண்டு இருப்பதை போல அவருடைய கரம் நீட்டப்பட்டு இருக்கிறது. ஸோ அந்த அன்பின் கரத்துக்குள்ள நீங்களும் நானும் அந்த இளைய மகனை போல நம்ம ஓடி வந்துட்டோமானா கர்த்தர் நம்ம மேல கிருபையை பாராட்டுவார். ஹல்லேலூயா. இந்த மகனுக்கு அந்த தகப்பனார் செய்த உபசாரங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா 15வது அதிகாரத்தில் அந்த 21 கீழே உள்ள வசனத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா, மகனை கண்டு ஓடுறாரு, கட்டிய முத்தம் செய்கிறாரு, அப்புறம் உயர்ந்த வஸ்திரங்களை, இழந்து போன எல்லா வஸ்திரங்களையும் அதை கழட்டி விட்டு புதிய வஸ்திரங்களை கொடுக்குறாரு, விலை உயர்ந்த மோதிரத்தை கொடுக்குறாரு, அடுத்து விருந்து செய்கிறாரு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த விருந்து செய்கிற கொண்டாடுதல் எப்படின்னா, கீத வாத்தியம், அப்புறம் நடனம் ஆடுகிறது, அப்புறம் அவனை சந்தோஷப்படுத்துறது, அவனுக்கு ஒரு பெரிய விருந்து உண்டாக்கி கொடுப்பது, இதெல்லாம் தகப்பன் அந்த பிள்ளைக்காக செய்கிறார். ஸோ மனம் திரும்பிய அந்த இளைய குமாரனை போல இந்த நாளிலும் நீங்களும் பாவத்தை விட்டு மனம் திரும்பும்போது, அக்கிரம கிரியையிலிருந்து மனம் திரும்பும்போது, தேவனை விட்டு தூர போன உங்களை ஆண்டவர் இந்த நாளில் மனம் திரும்புவதற்கு ஒரு வாய்ப்பை தருகிறார். ஸோ இந்த நாள் ஆண்டவர் கொடுத்த நன்னாள், அதை நாம் பயன்படுத்தும் போது ஆண்டவருடைய கிருபை நம்ம மேலே கடந்து வரும். இந்த இளைய குமாரனுக்கு தகப்பன் எப்படி கிருபையை பாராட்டி ஓடி கட்டி முத்தம் கொடுத்து அவனை மேன்மைப்படுத்தி வஸ்திரங்களை கொடுத்து மோதிரத்தை கொடுத்து அவனுக்கு விருந்து உண்டாக்கி அவனை மகிழ்வித்தாரோ, அதே போல் அவரிடத்தில் வருகிற ஒவ்வொருவரையும், அவருக்காக ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொருவரையும், மனம் திரும்பி வாழ்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் அப்படிப்பட்ட நன்மைகளை கிருபைகளை அவர் செய்ய நல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. ஸோ முழு உலகத்திற்கு அழிவு நேர்ந்தாலும் நீதிமானும் உத்தமனமாய் இருந்த அந்த நோவாவுக்கு ஆண்டவர் கிருபை பாராட்டினது போல நீங்கள் நீதிமானாய் உத்தமனாய் இருக்கும்போது கர்த்தருடைய கிருபை நம்ம மேலே வரும். அடுத்து நம்ம இருக்கிற வீட்டில் ஆண்டோடைய பிரசனம், பரிசுத்த உண்மை இருக்கும் பொழுது ஆண்டோடைய பிரசனம் கடந்து வரும். அவர் நம்ம கிருபை தருவார். கிருபை தருவது மாத்திரம் இல்லை, நம்மளை ஆசீர்வதிப்பார், நம்மோடு கூட இருந்து நமக்கு உதவி செய்வார். அதற்கு மரியாதை நம்ம தியானித்தோம். 3வதாக இளைய குமாரன் எப்படி மனம் திரும்பி தகப்பன் வீட்டுக்கு திரும்ப வந்தாரோ, அதே போல நீங்க விட்டு விட்டு வந்த எந்த பரிசுத்த வாழ்க்கையா இருந்தாலும், ஜெப ஜீவியமாய் இருந்தாலும், வேத வாசிப்பா இருந்தாலும், கர்த்தருடைய சமூகத்தை விட்டு தூரமா போயிருந்தாலும், இன்றைக்கு ஆண்டவர் கொடுக்கிற அந்த தருண நேரத்தில் உங்களை நீங்க ஒப்பு கொடுங்க, அதை அர்ப்பணிங்க, அவரிடத்துல வாங்க. ஆண்டவர் நிச்சயமாய் அவர் உங்களுக்கு நல்ல வஸ்திரங்களை, ரட்சிப்பின் வஸ்திரத்தை தந்து முத்திர மோதிரத்தை கொடுத்து அந்த அபிஷேகத்தை தந்து ஆண்டவர் உங்களை நடத்தி அவர் ஆசீர்வதிக்க அவர் கிருபையுள்ள தேவனாய் இருக்கிறார். எழுந்திருப்போமா? எழுந்து நின்று, ஆண்டவரே இந்த நாளிலும் உம்முடைய வார்த்தையின்படி நீர் எங்களை சந்தித்ததற்காக உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். ஒப்பு கொடுங்க. வாலிப பிள்ளைங்கள்லாம் எழுந்திருங்க, எழுந்திருங்க.
எழுந்திருந்த ஆண்டவரே, இந்த இந்த நாளில் சத்தியத்தை நாங்கள் கேட்டோம் ஐயா. இந்த சத்திய வார்த்தை நிமித்தமாய் நாங்கள் உணர்ந்து கொள்ளுகிற ஒவ்வொரு காரியத்திலும் நீங்கள் என்னென்ன காரியத்தில் உணர்த்தப்பட்டீங்களோ, என்னென்ன காரியத்தில் நீங்கள் உத்தமமாக இல்லையோ, நீதிமானாக இல்லையோ, ஆண்டவர் பிரியப்படுகிற அளவுக்கு அவரிடத்துல சஞ்சரிக்கவில்லையோ, வேதத்தை வாசிக்கலையோ, எதை என்ன செஞ்சாலும் இன்னைக்கு நீங்கள் ஒப்பு கொடுத்துருங்க. அப்படி நீங்கள் ஒப்பு கொடுக்கும்போது முழு உலகத்தில் அழிவு உண்டானாலும் நோவாவுக்கு மாத்திரம், குடும்பத்திற்கு மாத்திரம் கர்த்தர் கிருபை பாராட்டினது போல கர்த்தர் இந்த நாளிலும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் அல்லேலூயா ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் கிருபை பாராட்ட அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அந்த கிருபையுள்ள தேவனுடைய கண்களில் ஆண்டவரே எனக்கு இரக்கம் கிடைக்கட்டும் சொல்லுங்க. வலது கரத்தை உயர்த்தி, ஆண்டவரே அப்பா எனக்கு நீங்க கிருபை தாங்கப்பா. ஆமேன். ஆண்டவரே நான் உண்மையுமா இருக்கணும், உத்தமமா இருக்கணும், பரிசுத்தமா இருக்கணும், உம்மோடு சஞ்சரிக்கணும், உம்மோடு பேசுகிற மகனாய், உம்முடைய சமூகத்தில் காத்திருக்கிற பிள்ளையாய் மகளாய் நான் காணப்படணும் ஐயா, குடும்பமாய் காணப்படணும். ஆண்டவரே அதுக்கு நீங்க எனக்கு கிருபை தாங்கப்பா. எல்லா அழிவு நாச மோசங்கள் இருந்து என்னை என் குடும்பத்தையும் நீங்க இதுவரைக்கும் பாதுகாத்தீரே, இனிமேலும் ஆண்டவரே நீர் பாதுகாக்க நல்லவராய் இருக்கிறீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். வாய்களை திறந்து சொல்லுவோமா? ஆமேன். ஆண்டவரே உங்க துதி சத்தம், நீங்க அர்ப்பணிக்கிற அந்த அர்ப்பணிப்பின் சத்தம், நீங்க செபிக்கிற அந்த ஜெப சத்தம் அது பரலோகத்துக்கு நேராக கடந்து போகட்டும். பரலோகத்தின் தேவனானவர் அதை கவனித்து கொண்டே நம் நடுவில் உலாவிக் கொண்டு இருக்கிறார். அந்த தேவனுக்கு முன்பதாக நிற்கிற நீங்களும் நானும் ஒரு அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்க்கை வாழ அல்லேலூயா ஒப்பு கொடுப்பீங்களா? அல்லேலூயா. கர்த்தாவே உம்முடைய கிருபை என் மேலே கடந்து வரட்டும் ஆண்டவரே. அல்லேலூயா. உமக்கு முன்பதாக நான் உத்தமனும் நீதிமானுமாய் இருக்க உம்மோடு சமூகத்தில் ஆண்டவரே அதிக நேரம் செலவிட நீர் எனக்கு கிருபை தாங்கப்பா, கிருபை தாங்கப்பா. நேரம் செலவழிக்க முடியாதபடிக்கு ஆண்டவரே என்னென்ன காரியத்தில் நேரத்தை நான் செலவிட்டுறேன்ப்பா, அந்த குற்றத்தை, அந்த குறையை, அந்த மீறுதலை நீங்க எனக்கு மன்னிக்க வேண்டுமாய், மனதுருக்கம் பண்ண வேண்டுமாய், ஆண்டவரே எனக்கு கிருபை பாராட்ட வேண்டுமாய், உம்மிடத்தில் என்னை நான் அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லுங்க. அர்ப்பணிக்கிற ஒவ்வொருவர் மேலும் ஆண்டவருடைய இரக்கத்தின் கிருபை அளவில்லாமல் 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 கடந்து வருகிறது. அல்லேலூயா. மரியாளுக்கு ஆண்டவர் கிருபை கொடுத்தது போல இந்த நாளிலும் ஆமீன் தேவ பிள்ளைகளாய் இருக்கிற உங்கள் ஒவ்வொருவர் மேலும் அந்த கிருபையை அளவில்லாமல் ஊற்ற அவர் விரும்புகிறார். நீங்க இருக்கிற வீட்டுக்குள்ள தேவ பிரசன்னத்தை உணர்கிறீர்களா? உணர முடியாதபடி என்னென்ன காரியங்கள் இருக்கிறதோ அதை இப்பொழுதே ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே இந்த காரியத்தினால பிரசன்னத்தை உணர முடியலப்பா, ஆண்டவரே நீர் என் வீட்டுக்குள்ள வர முடியாதபடி இந்தந்த காரியங்கள் காணப்படுகிறது, ஆண்டவரே இதெல்லாம் நான் அப்புறப்படுத்துறேன்னு சொல்லி ஒப்பு கொடுங்க. ஆமேன். அது உங்க சிந்தனை நினைவாய் இருக்கலாம், உங்க உள்ளமாகிய வீடு ஆண்டவர் சரீரமாய் இருக்கலாம், எதுவாய் இருந்தாலும் அது இந்த நேரத்தில் ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே என்னை நான் ஒப்பு கொடுக்கிறப்பா, பலிபீடத்தின் மேல என்ன வைக்கிறேன்னு சொல்லுங்க. ஆண்டவரே நான் வைக்கிறேன், என் சிந்தனை நினைவுகளை வைக்கிறேன், என் வாழ்க்கை முழுவதை நான் அர்ப்பணிக்கிறேன். ஆண்டவரே அப்பா நீங்க விரும்புகிறபடி ஆண்டவரே உம்முடைய பிரசன்னத்தை உணர, உம்முடைய கிருபையை பெற்றுக்கொள்ள, உம்மாலே நான் ஆசீர்வாதத்தின் மகனாக, மகளாக, குடும்பமாக, சபையாக இருக்க நீங்க என் மேல கிருபை தர வேண்டுமாய் நாங்கள் ஆண்டவரை அர்ப்பணிக்கிறோம் என்று சொல்லுங்க. அர்ப்பணிக்கப்பட்ட ஒவ்வொருவர் மேலும் ஆண்டவருடைய இரக்கத்தின் கரம் அதிகமாய் இந்த நேரத்தில் அமர்கிறது. அல்லேலூயா. அதே போல ஆமேன் மனம் திரும்பிய அந்த இளைய குமாரனை போல இந்த நாளிலும் சத்தியத்தை கேட்டு உணர்வடைந்த ஒவ்வொருவரும் என்னென்ன காரியத்தில் ஆமீன் திரும்ப முடியாதபடி காணப்படுகிறீர்களோ ஆமீன் அந்த காரியத்தை தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே இந்த பலவீனம் உம்மிடத்தில் வர முடியாதபடி, இதில் எனக்கு ஒரு மனம் திரும்புதல் இல்லாதபடி நான் உணர்கிறேன்னு சொல்லுகிறவங்களாம் ஆண்டவரே அப்பா இந்த காரியத்தை சொல்லுங்க. என்ன காரியமோ அது என்ன பலவீனப்படுத்துகிறதோ, எது உங்களை கர்த்தரை விட்டு தூரமாக்குறதோ, எது தேவனுடைய சமூகத்துக்கு வர முடியாத தடையாய் காணப்படுகிறதோ அந்த காரியத்தை மேற்கொள்ளலை முடியலையா? அது உங்களால முடியலையா? உங்க மாம்சத்தால முடியலையா? உங்க பலத்தினால முடியலையா? அதை தேவ சமூகத்துல ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே முடியாத காரியங்களை உம்முடைய சமூகத்துல நான் ஒப்பு கொடுக்கிறப்பா. இந்த நேரத்திலும் ஆண்டவரே எனக்கு நீங்க கிருபை தாங்கப்பா, எனக்கு கிருபை தாங்க. இளைய குமாரனை தகப்பன் சேர்த்து கொண்டது போல உம்மிடத்துல மனம் திரும்பி வருகிற என்னையும் கர்த்தராகிய தேவன் என்னை சேர்த்து கொள்ளுங்கப்பா. உம்முடைய கிருபை எனக்குள்ளே கடந்து வரட்டும். ஆமேன். பாவியாகிய என் மேல இரக்கம் பாராட்டுங்கன்னு சொல்லி ஜெபிக்கிற ஒவ்வொருவர் மேலும் அந்த இரக்கத்தின் வல்லமை, அந்த கிருபையின் வல்லமை அளவில்லாமல் நேரத்தில் ஊற்றப்படுகிற தயவுக்காக உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் அப்பா. அப்பா ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் உம்முடைய கரத்தின் வல்லமை வெளிப்படுகிற தயவுக்காக உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் அப்பா. அல்லேலூயா. கிருபை ஒன்றே அப்பா இவர்களை வழி நடத்த வேண்டுமா, உம்முடைய பலன் ஒன்றே இவர்களை பரிபூர்ணமாய் ஆண்டவரே வழி
நடத்த வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. கர்த்தருடைய நாமத்தினாலே உம்முடைய ஊழியக்கார உம்முடைய பிள்ளைகளை நான் ஆசீர்வதித்து செபிக்கிறேன். ஒப்பு கொடுக்கப்பட்ட ஒவ்வொருவருக்கும் உம்முடைய கிருபை அவர்களோடு கூட இருந்து அவர்களை என்னாலும் காத்து நடத்த போறதற்காக உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். வழி நடத்தும் ஆசீர்வதியும் காத்துக்கொள்ளும் கிருபை தாரும். எல்லா துதி கன மகிமை உமக்கே. கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன்.